குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி 4 வீடியோ பார்த்துருக்கோம். டேர்ம் 1 வந்துட்டு முடிச்சிட்டோம். 6th ஸ்டாண்டர்டு டேர்ம் 1 வந்து முடிச்சிட்டோம். இது செகண்ட் டேர்மு, ஃபஸ்ட் யூனிட். டேர்ம் 1ல் என்ன நான் முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வரலாறு என்றால் என்னன்னு ஃபஸ்ட் யூனிட்டில், வரலாறுனா என்ன, ஏன் படிக்கணும், வரலாறுடைய முக்கியத்துவம் என்ன, இதையெல்லாம் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் படித்தோம். செகண்ட் யூனிட்டில் என்ன படித்தோன்னா, மனிதன் வந்துட்டு எப்படி வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தான், அதாவது பூமி உருவானதிலிருந்து தற்போது மனிதன் வரைக்கும் எப்படி அந்த பரிணாம வளர்ச்சி எப்படிலாம் நடைபெற்றது அப்படின்றத பார்த்தோம். தேர்ட் லெசன் பார்த்தீங்கன்னா, நாகரிகம் எப்படி வந்துட்டு வட இந்தியாவில் உருவாச்சு அப்படின்றத பார்த்தோம். வட இந்தியாவில்னா அரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ நாகரிகங்கள் வந்து எப்படி வந்து உருவாச்சு இந்தியாவில் அப்படின்றது, வேர்ல்டில் எங்கே உருவாச்சு அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபோர்த் யூனிட்ல என்ன பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் வந்துட்டு எப்படி வட இந்தியாவில் நாகரிகங்கள் உருவானது போல தென்னிந்தியாவில் எப்படி வந்துட்டு நாகரிகங்கள் உருவானது தமிழ்நாட்டில் அப்படின்றத பார்த்தோம் ஃபோர்த் யூனிட்ல. இது ஃபிஃப்த் யூனிட், 6th ஸ்டாண்டர்டு டேர்மில் ஃபர்ஸ்ட் யூனிட். என்ன பாடத்தின் தலைப்பு பாருங்க. யூனிட் 1 வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். இதுதான் வந்துட்டு டாபிக். யூனிட் 1 வட இந்தியாவில் வந்துட்டு வேதகால பண்பாடு, தென்னிந்தியாவில் வந்துட்டு பெருங்கற்கால பண்பாடு. இதுதான் உங்களுக்கு ஒரே ஒரு நான் என்ன சொல்றேன்னா, மாணவர்களுக்கு ஒவ்வொரு பாடமும் முக்கியம் வாய்ந்தது. இதை தான் படிக்கணும் அதை தான் படிக்கணும்னு கிடையாது. எங்க வரலாறு ஆரம்பிச்சதோ அதிலிருந்து இன்னிய வரைக்கும் நீங்க எல்லா பாடத்தையும் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சா மட்டும்தான் வரலாறுனா என்ன எல்லாமே அது கண்டினியூ தொடர்ச்சி தான், அதனுடைய தொடர்ச்சி தான் எல்லா பாடங்களும் இருக்குமே வெளியே. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அடுத்த எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். நீங்கள் வரலாறு படிக்காமல் நீங்கள் எந்த பாடத்தையும் முழுமையாக படிக்கவே முடியாது. இங்கிருந்து தான் மனிதனே ஆரம்பிக்கிறான், பூமியே இங்கிருந்து தான் உருவாகுது, அதிலிருந்து தான் மனிதன் வளர்ச்சி அடைகிறான், பரிணாம வளர்ச்சி. மனிதன் உருவானதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்றா கண்டே பிடிக்கிறான். அப்படி அவன் நாகரிகத்துக்குள்ளே வரான். இப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச மனிதன் எப்படியெல்லாம் ஒவ்வொன்றா டெவலப் பண்ணிக்கிட்டு இப்போ வரைக்கும் வரான்றது நீங்கள் படித்தாதான், அதுக்கப்புறம் நீங்கள் சயின்ஸ் படித்தாலும் சரி, தமிழ் படித்தாலும் சரி, இங்கிலீஷ் படித்தாலும் சரி, ஜியாகிரஃபி இதிலிருந்து பிரிஞ்சு போகிறது தான் நான் சொல்லுவேன். அப்போது நீங்கள் வரலாறுன்றதை முழுமையாக கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு சப்ஜெக்டும் எந்த ஒரு பாடமும் உங்களுக்கு கடினமாகவே இருக்காது. எந்த ஒரு பாடத்துலேயும் எப்போ நீங்கள் அதனுடைய புரிதல் இல்லையோ அது வரைக்கும் அந்த பாடத்து மேலே ஈடுபாடு இருக்காது, அது நடத்துகிற அந்த ஆசிரியர் மேலே ஈடுபாடு வராது. அதனால் ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் உற்று நோக்கி நல்லா கவனிச்சிங்கன்னா தான் அந்த பாடத்தினுடைய புரிதல் இருக்கும். எதுக்காக நான் இந்த மேப் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், கடினமான கலைச்சொற்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அப்போ தான் அந்த வார்த்தைக்கு உண்டான பொருள் அது எந்த இடத்துல இருக்குது, எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு ஒரு புரிதல் ஏற்பட்டாதான் நீங்கள் எப்போ வரைக்கும் புத்தகத்தை எடுத்து தொட்டு படிக்கலையோ. நான் சில குழந்தைங்கள பார்த்துருக்கேன், புக்கில் எது எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. அதனால தான் நான் இந்த பாடத்தை புக்கில் இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு லைனாக நான் நடத்திட்டு இருக்கேன். சில குழந்தைங்க எங்கே புக்கு இருக்குது, என்ன பாடம் இருக்குது, படிக்கவே மாட்டாங்க, எடுக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்கள நான் பார்த்துட்டு வந்ததுனால தான் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். புத்தகத்தினுடைய முக்கியத்துவத்தை தயவு செஞ்சு என்ன செய்கிறீங்கன்னா, புத்தகத்தை எடுத்து படிங்க. படித்த பிறகு தான் அப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள், வாசிங்க. ஃபஸ்ட்டு வாசிச்சா மட்டும்தான் உங்களுக்கு புரிதல் ஏற்படும், பாடத்து மேலே ஈடுபாடு வரும், அதுக்கப்புறம் தான் பிடிக்கும். ஓகே, இப்போது இந்த பாடத்தை கற்றுக்கிறதுனால என்னெல்லாம் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம், இதன் நோக்கம் என்ன, இந்த பாடத்தில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இது படிக்கிறதுனால அதனால் நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆரியர்கள் பூர்வீகம் பார்த்தீங்கன்னா, ஆரியர்களின் பூர்வீகம் அவர்கள் இந்தியாவிற்குள் குடியேறுதல் ஆகியவற்றை அறிந்து கொள்ள. ஆரியர்களுடைய பூர்வீகம் அவங்க எங்கிருந்து வராங்க, இந்தியாவிற்குள்ள எப்படி வந்துட்டு குடியேறாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வேதகாலம் குறித்து கொள்வதற்கான, வேதகாலம்னா என்ன அப்படின்றது கற்றுக்கொள்வதற்கான சான்றுகளை அடையாளம் காணுதல். அப்போ வேதகாலம்னா என்ன, அதை பற்றிய சான்றுகள் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். வேத காலத்திற்குரியான படிக்கிறதுக்கான சான்று என்னெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொடக்க மற்றும் பின் வேத காலம் அரசியல், பொருளாதார, சமய வடிவங்கள் உருவாக்கப்பட்டதை புரிந்தோம்.
அப்போ வேத காலத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து தொடக்கம், இன்னொன்று வந்து பின் வேதம் சொல்லிட்டு அதில் அரசியல், பொருளாதாரம், சமய வடிவங்கள் எப்படி இருந்ததுன்னு பார்க்க போறோம். தொடக்கம் மற்றும் பின்வேத கால மக்கள் வாழ்ந்த பகுதிகளை கண்டறிந்து அவங்க எங்கெல்லாம் வாழ்ந்தாங்க அந்த பகுதியெல்லாம் அந்த இடத்த வந்து பார்க்க போறோம். தொடக்க வேத காலத்திற்கும் பின்வேத காலத்திற்கும் இடையே ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடுகளை சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். எப்பெல்லாம் நீங்க வேறுபடுத்தி ஒவ்வொன்றையும் அரப்பாவுக்கும் மொகஞ்சதாரம் அங்க பார்த்தோம், அதனோட வேறுபாடு வட இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய வேறுபாடு அதே மாதிரி தென்னிந்தியாவில் பூம்புகார், காஞ்சி, மதுரை இதனுடைய இங்க வேறுபடுத்தி பார்த்தோம். வேறுபடுத்தி மறுபடியும் வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் வேறுபடுத்தி பார்த்தோம். அந்தனுடைய பண்பாடு எப்படி, இந்தோடைய பண்பாடு நாகரிகம் எப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரிதான் இப்போ ஒரே காலகட்டத்துல தோன்றினாலும் ஒரே இதுல இருந்து பிரிஞ்சிருந்தாலும் இது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு படுத்தி பாக்குறாங்க. அப்போ தமிழ்நாட்டின் பெருங்கற்காலம், இரும்பு காலம் பயன்பாடு. தமிழ்நாட்டுல இரும்பு காலம் எப்படி இருந்தது, பெருங்கற்காலம் எப்படி இருந்தது, அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம் இந்த பாடத்துல. இந்த பாடம் வந்துட்டு பெரிய வீடியோவாக தான் இருக்கும். எப்போ வரைக்கும் யாருக்கு இந்த பாடம் முழுமையா படிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா பார்ப்பாங்க. நான் ஸ்கிப் பண்ணி ரெண்டா கொடுத்தேன்னா சில குழந்தைங்களுக்கு தேட தெரியாது. அதனால ஒரே வீடியோவா கொடுக்குறேன். தெரிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சக மாணவர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க. படிங்க, புரிஞ்சு படிங்க, ஆர்வத்தோடு படிங்க. அப்போதான் வரலாறு மட்டும் கிடையாது, எல்லா பாடத்து மேலே ஈடுபாடு வரும் உங்களுக்கு. இப்போ வேத காலம் பார்க்க போறோம். வேத காலம்னா என்ன? சிந்துவெளி நாகரிகம் பார்த்தோம். சிந்துவெளி நாகரிகம் சரிவு எப்போ? 3300 1900 வரைக்கும் சிந்துவெளி நாகரிகம் பார்த்தோம். சிந்துவெளி நாகரிகத்தின் சரிவுக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து என்னாச்சுன்னா நகரமயமாதல். ஏன்னா அவங்க வந்து அர்பனைசேஷன் தான் பார்த்தோம். நகரமயமான வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்தாங்க. எல்லாமும் பார்த்தாச்சு. தெரு எப்படி இருந்தது, கட்டடம் எப்படி இருந்தது, ஒவ்வொன்றுத்தையும் எப்படி இருந்ததுன்னு பார்த்தாச்சு. ஆனா அவங்க நகரமயமாதலின் முதல் கட்டம் ஒரு முடிவிற்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஆரியர்களின் வருகையால் வேதகாலம் என்னும் ஒரு காலகட்டம் உருவாச்சு. எங்கேருந்து வராங்கன்னா இந்த ஆரியர்கள் அப்படின்ற ஒரு இனம் வந்துட்டு இந்தியாவுக்குள்ள என்ட்ராகிறதுனால இந்த நகரமயமாதல் என்று ஒரு முடிவுக்கே போயிடுச்சு. அப்போ நகரமயமாதல் நல்லா ஒரு சிட்டி லைஃப்ல வாழ்ந்துருந்தாங்க சிந்துவெளி மக்கள். அந்த ஆரியர்கள் உள்ள இந்தியாவுக்குள்ள வர்றதுனால அந்த நகரம் என்பது என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு முடிவிற்கு வந்துடுச்சு. அப்போ இவங்க எந்த மாதிரி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் தான் உள்ள என்ட்ராகுது இந்தியாவிற்குள்ள. அப்போ வேத காலம்னா எப்போ இருந்துன்னு பார்ப்போம். வேத காலம் என்பது இந்திய வரலாற்றில் நம்ம கிமு தான் பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் கிபிக்கு வரல. அப்போ வேதகால வரலாற்றில் பார்த்தீங்கன்னா கிமு பொது ஆண்டு முன்னாடி 1500 ஏன்னா இவங்க வந்துட்டு 1900 வந்துட்டு முடிஞ்சிச்சு சிந்துவெளி. அதுக்கப்புறம் 900 500 வரைக்கும் பல காலகட்டங்கள் கடந்திருக்கும். ஆனால் அதை பற்றி எதுவும் இங்கே இல்லை. இங்கே 500 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 800 கிடையாது, 700 இல்லை, 600 இல்லை. அப்போ 1500 6 வரைக்கும் வேத காலம் சொல்றாங்க. அப்போ காலகட்டம் வேதங்கள். இந்த வேத காலம் என்பது எதிலிருந்து சொல்றாங்கன்னா அவங்க வேதங்கள் நடத்தியதை வைத்து இது வேத காலம் சொல்றாங்க. வேதங்கள் நடத்துவாங்க இல்லையா, அந்த வேதங்கள் நடத்தியதிலிருந்து இந்த வார்த்தையை வந்துட்டு எடுத்ததுல வேத காலம்னு காலத்துக்கு சொல்றாங்க. அப்போ அவங்க எதை பயன்படுத்துறாங்களோ அதை வச்சு காலத்தை வந்துட்டு சொல்லிடுறாங்க. அப்போ இந்த ஆரியர்கள் என்பவர் இந்தியாவுக்குள்ள வந்ததுனால நகரமயமாதல் என்ற முடிவுக்கு வந்துருச்சு. அப்போ இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இவங்க எங்கிருந்து வராங்க, ஏன் வராங்கன்னு பார்ப்போம். ஆரியர்கள் என்போர் யார்? ஆரியர்கள் இந்தோ ஆரிய மொழி. நாம எப்படி தமிழ் மொழி பேசுறோமோ அவங்க இந்தோ மற்றும் ஆரிய மொழி குடும்பத்தை சேர்ந்த இந்தோ ஆரிய மொழி பேசும் மக்கள் தான் இவங்க. இவங்களுடைய எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் பெயர்ந்து செல்லக்கூடிய கால்நடை மேய்ப்பவர்கள். அதாவது ஒரே இடத்து இருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு இடமா விட்டு விட்டு சென்று அப்படியே கால்நடை மேய்ச்சிக்கிட்டே போறவங்க தான் இடம் விட்டு இடம் சேருவாங்க. ஒரு இடத்துல நிலையா கிடையாது. நாம் எப்படி பார்த்தோம், சிந்து வெளியில வந்து இடம் விட்டு இடம் பெயர்ந்தாங்க, அதுக்கப்புறம் விவசாயம் ஒன்று உருவாச்சுன்னு. ஆனால் இந்த இனம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு கால்நடை மேய்ச்சிக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்காங்க. இவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு பார்த்தா மத்திய ஆசியாவிலேருந்து. ஆசியான்னு ஒரு கண்டம் இருக்குது, அந்த கண்டத்துல தான் வந்து இந்தியா இருக்குது. அந்த இந்தியாவுக்குள்ள எங்கேருந்து வராங்கன்னா அப்போ ஆசியாவில் மத்திய பகுதியிலிருந்து இந்தியாவுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. இதுதான் வந்துட்டு அந்த ஆரியர்கள் படையெடுத்ததை சொல்றாங்க. அப்போ குடிபெயர்ந்து இந்து குஷ் மலையில் உள்ள
கைபர் கணவாய் வழியாக இந்தியாவிற்குள்ள வராங்க. அப்போ இந்தியாவிற்குள்ள வந்தவங்க கால்நடைகளை மேய்ப்பது இவர்களின் முதன்மை தொழிலாக என்றாலும், எப்படி சிந்துவெளி மக்களுக்கு வந்து முதன்மை தொழில் என்று எதுவுமே முதன்மையான தொழில் என்று எதுவுமே இல்லைனாலும் விவசாயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ விவசாயம் ஒன்று இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் முதன்மையான தொழில் என்று தெரியல. ஆனால் இந்த ஆரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதன்மையான தொழில் என்பது என்னன்னு சொல்றாங்கன்னா கால்நடைகளை மேய்ப்பது அப்படிங்கிறாங்க. அந்த கால்நடைகளை மேய்ப்பது என்றாலும் அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறையையும் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சரை அந்த மெத்தடை வந்து இவங்க பின்பற்றினர். அதாவது முதன்மையான தொழில் வந்து கால்நடைகளை மேய்க்கிறது. அது மட்டும் இல்லாமல் விவசாயம் எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. அந்த இருக்கிற செடி கொடியெல்லாம் அழிப்பாங்கன்னா அது வெட்டி சாம்பலாக்கி அந்த சத்தெல்லாம் பயன்படுத்துவாங்க விளைநிலத்தில். அதை பயன்படுத்தி அந்த சத்தெல்லாம் அதன் மூலயமா உழுது பயிர் செய்வாங்க. அந்த சத்தெல்லாம் குறைஞ்ச பிறகு என்ன ஆகுன்னா மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இதுதான் வந்து ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அந்த அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறாங்க. இப்படிதான் இப்போது வேதகால பண்பாட்டினுடைய பரவல் நம்ம சிந்துவெளி பார்த்தோம். அது நகரமயமாதல் முடிவுக்கு வந்துருச்சு. 1900 முடிஞ்சிச்சு. இது 1600 600 வரை 1500 600 வரைக்கும் 1500 600 காலகட்டம் இது எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். வேதகாலம் பண்பாடு எப்படி இந்தியாவுக்குள்ள பரவுதுன்னு பார்ப்போம். இப்போது நம்ம ஆரியர்கள் வந்துட்டு மத்திய ஆசியாவிலேருந்து பார்த்தோம். அப்போ ஆசியா என்பது ஒரு கண்டம். இங்கிருந்து இப்படி தான் வந்துட்டு இது இந்து குஷ் மலை இதை படித்தோம் இல்லையா? இந்து குஷ் மலை எங்கே இருக்குதுன்னா இங்கே தான் இருக்குது. இந்தியாவுக்கு மேலே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பக்கம் தான் இந்து குஷ் மலை இருக்குது. இப்படி இங்கிருந்து தான் இந்த கைபர் கணவாய் ஒரு பாஸ் இதிலிருந்து உள்ள என்ட்ராவதுக்கு ஒரு வழி இதை இருக்குது பாருங்க. இதுதான் இப்படி ஒரு இந்த பாறையில் ஒரு கணவாய். இதில் பாருங்க எப்படி அலையா வந்திருக்காங்க இவர்கள் ஆரியர்கள். எங்கிருந்து மத்திய ஆசியாவிலிருந்து. இது இந்தியாவுக்கு மேலே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானு இதெல்லாம் மலைகள் சூழ்ந்த பகுதினா வச்சுக்கோங்க. இதுதான் இந்து குஷ் மலை. இந்த மலையிலிருந்து இந்த மலைக்குள்ளே ஒரு வழி வருது. இதுதான் வந்து பாசு கணவாய்ன்னு சொல்கிறாங்க. இந்த கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க. இந்த இடம்லாம் அவங்க பரவிட்டாங்க. இதுதான் தொடக்க கால வேத காலம். இந்த கிரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் வேத காலத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து தொடக்க கால வேத காலம், இன்னொன்று வந்து பின் வேத காலம். நம்ம படிச்சு இல்லையா வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. இது இந்தியா மேப்பில் இமயமலை பக்கம் வடக்கு தெற்கு. அன்றைக்கி மேப்பில் தப்பாக ஒரு பக்கம் ரைட்டாக சொல்லியிருந்தேன், இன்னொரு டைம் சொல்லும்போது தப்பாக சொல்லிட்டேன். இது கீழே வந்துட்டு தெற்கு வந்துட்டு இந்திய பெருங்கடல், இங்கே வந்துட்டு இது கிழக்கு வங்காள விரிகுடா, மேற்கு வந்துட்டு அரபிக் கடல். அப்போது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இது முழுக்க தமிழ் வழியில் படிக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உண்டான வகுப்பு. இது தவறாமல் சக மாணவர்களுக்கு இதை சொல்லி இந்த வகுப்பை பயன்படுத்திக்கோங்கம்மா எல்லாரும். ஏன்னா இது யார் பார்க்குறீங்க பார்க்கல அப்படின்றதெல்லாம் எனக்கு இல்லை. இது வந்துட்டு முழுக்க தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக எடுத்த ஒரு வகுப்பு. அதனால் இது எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுனால தான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. தொடக்க வேத காலம் இந்த பச்சை கலராக இருக்குது, இந்த எல்லோ கலராக இருக்கிறது வந்துட்டு பின் வேத காலம். 2 வேதமாக பிரிச்சுட்டாங்க. 1500 600 காலகட்டம் வேத காலம். இது எப்படி பார்க்கலாம், என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். தட்சசீலம், அரப்பா, மொகஞ்சதரம். இது இந்தியா மேப்பு. இந்தியா மேப்பு இதோட முடிஞ்சிடுச்சு. இதுதான் இந்தியாவுடைய மேப்பு. ஓகேவா? இது மேலே இருக்கிறதெல்லாம் இது பாகிஸ்தானில் தான் தட்சசீலம், அரப்பா, மொகஞ்சதரம். இப்போது இந்தியாவில் நாகரங்கள் உருவானதை பார்த்தோம். இது எல்லாம் எங்கே இருக்குது? பாகிஸ்தானில். அரப்பா பார்த்தோம், மொகஞ்சதரா பார்த்தோம், தட்சசீலமும் பாகிஸ்தானில் இருக்குது. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறது. ஏதாவது இந்தியாவில் இந்த பச்சை எல்லோ கலர் இருக்கிறதுலாம் இந்தியாவில் பின் வேத காலம். இந்திரபிரஸ்தம், கங்கை, யமுனா, கோசலம், அயோத்தி, கபிலவஸ்து, அப்புறம் குருஷேத்ரா, அதுக்கப்புறம் விதேகம், பிரம்மபுத்திரா ஆறு, மகாநதி ஆறு, மாலவம் எங்கே வருதுன்னா ராஜஸ்தான் பக்கம் வரும். இது வந்து நர்மதை, தபதி, கிருஷ்ணா ஆறு, கோதாவரி ஆறு. இது வங்காள விரிகுடா கடலில் கலக்குது. இதெல்லாம் போய்ட்டு இந்த நதிகள்லாம் அரபிக் கடலில் கலக்குது. இது எல்லாம் நீங்கள் இங்கே படிச்சிங்கன்னா அடுத்து எந்த சப்ஜெக்டை படித்தாலும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு புரிதல் கிடைக்கும். மறக்காமல் இந்த வகுப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மீண்டும் நான் சொல்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் போவோம். அழித்து எரித்து சாகுபடி பாக்ஸ் கண்டென்ட் பார்ப்போம்.
அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்மை துறை அப்படின்னா வேளாண்மை முறை என்பது ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். இந்த முறையில் நிலத்தின் மீதுள்ள மரங்கள் மற்றும் செடி கொடிகள் அனைத்தும் வெட்டப்பட்டு எரிக்கப்படும். அந்நிலத்தில் குறுகிய காலகட்டத்திற்கு வேளாண்மை செய்து அதன்பின் அந்நிலம் கைவிடப்படும். எல்லாத்தையும் அழிச்சு எரிச்சிருவாங்க. எரிச்ச பிறகு அந்த சாம்பல் எல்லாம் நல்ல சத்து இருக்கும், அதில் வேளாண்மை செய்வாங்க. சத்துக்கள் வேளாண்மை செய்யப்பட்ட பிறகு சத்துக்கள் குறைஞ்சதுன்னா நிலத்தில் அந்த தன்மை குறையும். அப்போ அந்த நிலம் வந்து கைவிடப்பட்டு பின்னும் மற்றொரு இடத்திற்கு மக்கள் இடம்பெயர்ந்து வேறொரு இடத்தில் வேளாண்மை செய்வார். இதுதான் வந்து இடம் விட்டு இடம் செய்கிறது வேளாண்மை ஸ்லாஷ் அண்ட் பர்ன். அதுக்கப்புறம் இவனுடைய பரப்புன்னு பார்த்தீங்கன்னா காலம், பரப்பு, சான்று. இவனுடைய புவியியல் பரப்பு எந்த இடத்துல பரவி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியா, இது தென்னிந்தியா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வடக்கு ஃபுல்லாக இருந்தாங்க. இதுதானே பிரித்தோம், வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு இப்படி 4ஆக பிரிச்சுக்கோங்க. அப்போது இது வட இந்தியானா அப்போ வடக்கு பக்கம் தான் பரவி இருந்தாங்க. இது வந்து தெற்கு. காலப்பகுதி பார்த்தீங்கன்னா இரும்பு காலம். ஏன் வந்துட்டு காலப்பகுதி இரும்பு காலம்னு சொல்கிறாங்கன்னா, எப்படி சிந்துவெளி மக்கள் வந்துட்டு இரும்பை பற்றி தெரியாது, செம்பு தான் பயன்படுத்துனதுனால செம்பு காலம்னு சொல்கிறாங்களோ, இவங்க இரும்பு பொருளை வந்து பயன்படுத்துறதுனால இரும்பு காலம்னு சொல்கிறாங்க. அவங்க பயன்படுத்துனதை வச்சு காலத்தையும் சொல்கிறாங்க. அவங்க வாழ்ந்த கால அளவு, அதாவது அந்த டூரேஷன் எப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிமு சிந்துவெளி வந்து 1900க்கு அப்புறம் சரிவு. அதுக்கப்புறம் இவங்க 1500லேருந்து 600 வரைக்கும் இவங்க பரவி இருக்கிறாங்க இந்தியாவில். இவங்களுடைய சான்றுகள் பார்த்தீங்கன்னா, அங்கே சான்றுகள்லாம் என்ன படித்தோம், சிந்துவெளியில் எல்லாமே வந்துட்டு அகழாய்வு செய்யப்பட்ட தொல்லியல் அகழாய்வு தான் வந்துட்டு சிந்துவெளிக்கும் பயன்படுத்தப்பட்டது பார்த்தோம். எழுத்துப்பூர்வமாக எதுவும் இல்லை, அந்த மொழி இன்ன வரைக்கும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியலன்னு பார்த்தோம். இங்கே என்ன சான்றுகள் கொடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா, வேத கால இலக்கியங்கள் எல்லாம் எழுதப்பட்ட இலக்கியங்கள் தான் சான்றுகளாக இங்கே கொடுக்குறாங்க. அப்போ நாகரிகத்தினுடைய இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம நாகரிகம். அங்கே என்ன நாகரிகம் பார்த்தோம், நகர நாகரிகம். இதுதான் வித்தியாசம் ஆரியர்களுக்கும் நம்ம இந்தியாவில் வாழ்ந்த சிந்துவெளி நாகரிகத்திற்கும். ஆரியர்களும் இந்தியாவில் அவர்களின் வாழ்விடங்கள். ஆரியர்கள் உள்ள இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க. இந்தியாவர்கள் அவர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்தாங்கன்றது பார்ப்போம். ரிக்வேத கால ஆரியர்கள் நாடோடிகள், அதாவது ரிக்கு, யஜுர், சாம, அதர்வன என்று 4 வகை அடிப்படையில் சமூகத்தை பிரிச்சிருப்பாங்க. இந்த ஆரியர்கள் பார்த்தீங்கன்னா ரிக்வேத ஆரியர்கள் சொல்றாங்க. ஆரியர்கள்னா என்ன பொருள்னா பிராமணர்கள் என்று பொருள். பிராமின்ஸ், இன்னைக்கு கோவிலெல்லாம் பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இந்த ஆரியர்கள். அப்போ ரிக்வேத கால ஆரியர்கள் நாடோடிகளா இருந்தவங்க தான் இவங்க. இவங்க அப்பவே வந்துட்டு பிராமணரா கிடையாது. யாரா இருந்தாங்க, நாடோடிகளா இருந்தவங்க தான் இவங்க ஆரம்பத்தில். அவர்கள் அடிப்படையில் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேய்ச்சல் சமூகத்தினர். அவர்களுக்கு கால்நடைகளே முக்கிய சொத்து. இப்போ எப்படி அவங்க கோவிலில் நிர்வாகம் பண்றாங்க இந்த பிராமின்ஸு, அப்போ ஆரியர்கள்னாவே பிராமணர்கள் தான். அப்போ இவங்க அப்போ என்ன செஞ்சிருக்காங்க, நாடோடியா இருந்திருக்காங்க. நாடோடியா இருந்தது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் சமூகத்தினராக தான் இருந்திருக்காங்க. அவங்களுடைய முக்கியமான சொத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கால்நடைகள் தான். அதாவது ஆடு மாடுகள் தான் சொத்தே அவங்களுக்கு. அப்போ ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் எங்கன்னு பார்த்தோம்னா பஞ்சாப். இந்தியாவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பஞ்சாப் பகுதியில் தான் வந்து ரிக்வேத காலத்தில் பரவி இருந்திருப்பாங்க. இந்தியாவில் ஆசியாவிலிருந்து வந்தவங்க பஞ்சாப்ல பரவி இருந்திருப்பாங்க. அப்போது அந்த பஞ்சாப் என்ற பகுதி என்னவென்று அழைக்கப்பட்டதுன்னா சப்த சிந்து என்று அழைக்கப்பட்டது. ஏன் அப்படி அழைக்கப்பட்டதுன்னா 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி வந்து பஞ்சுன்னு சொல்றல, பஞ்சாப் என்பது 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதியாக இருந்ததுனால சப்த சிந்து என்று அழைக்கப்பட்டது. அப்போ ஏறத்தாழ எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1000ல் ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து சிந்து கங்கை சமவெளியில் குடிபெயர்ந்தாங்க. அப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிடுது. எப்போ 1000 வரைக்கும், 1500ல் வராங்க, 1500 அதுக்கப்புறம் 1000 வரைக்கும் முடிஞ்சிடுச்சு இந்த தொடக்க காலத்தில். அப்புறம் இப்படியே நகர்றாங்க. எப்படின்னா இது இப்படி அங்கிருந்து இப்படி வந்தவங்க கிழக்கு நோக்கி வர்றாங்க. இதான் சொன்னோம் கிழக்கு, இது மேற்குல இருந்து உள்ள என்ட்ரு ஆயிட்டாங்க. வடமேற்கு, இது வடமேற்குல இருந்து உள்ள இந்தியாவுக்குள்ள வராங்க. இப்படி பஞ்சாப் பகுதியில் பரவி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1000க்கு அப்புறம் 1500லேருந்து 1000 வரைக்கும் இருக்கிறாங்க. 1000க்கு அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா கிமு 1000க்கு அப்புறம் இப்படி இந்தியாவுக்குள்ள கிழக்கு பக்கம் நகர்ந்து வராங்க. நகர்ந்து எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா இந்த கங்கை, யமுனை இந்த நதிக்கரையில் வந்து, ஏன்னா நதிக்கரைன்னு ஏற்கனவே பார்த்தோம் நாகரிகங்கள்ல எங்கே உருவாச்சுன்னா நதிக்கரைன்னு தான் சொன்னோம். அப்படி அவங்க என்னன்றாங்கன்னா
கிமு ஏறத்தாழ 1000ல் ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து சிந்து கங்கை சமவெளியில் குடிபெயர்ந்தார்கள். அப்படி குடிபெயர்ந்த அவர்கள் இரும்பு கோடாரி, இரும்பிலான குழு முனையை கொண்ட கலப்பை ஆகியவற்றை பரவலாக அவங்க எப்படி சிந்துவெளி மக்கள் பயன்படுத்தினாங்களோ விவசாயத்திற்கு, அதே மாதிரி இவங்க இரும்பு பொருளை வச்சு இவங்க இந்த கலப்பை குழுமுனையெல்லாம் பயன்பாட்டுக்கு கொண்டு வராங்க. எங்க கிழக்கு பக்கம் நகர்ந்த பிறகு, இந்த பக்கம் வந்த பிறகுதான் இவங்க பயன்பாட்டுக்கே வருது. அங்க இருக்கும்போது கிடையாது. எப்போ இங்க 1000க்கு அப்புறம் தான் இதெல்லாம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ பார்ப்போம். இப்போ 4 வேதங்கள், ரிக், யஜூர், சாம, அதர்வன, 4 வேதங்கள். இதுதான் இந்த வேதங்கள்லாம் பின்பற்றதா வேத காலங்கள் சொல்றாங்க. சான்றுகள் பாருங்க. வேத காலத்துல இலக்கியங்கள், இலக்கிய சான்றுகள், நம்ம எப்படி தொல்பொருள் சான்றுகள் இதுக்கு முன்னாடி பார்த்தோமோ, அகழ்வாய்வு செஞ்சதை வச்சு எதை காலத்தை வச்சு கணிக்கிறாங்க அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இவங்களுக்கு இலக்கியமான எழுதப்பட்ட சான்றுகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வேதகால இலக்கியங்களை இரு பெரும் பிரிவா பிரிக்கலாம். என்னன்னு பிரிக்கலாம்? 2ஆ பிரிக்கலாம். என்னன்னு? ஒன்று ஸ்ருதிகள், இன்னொன்று ஸ்மிருதிகள்னு 2ஆ பிரிக்கிறாங்க. எந்த இலக்கியத்தை 2ஆ பிரிக்கிறாங்க. அந்த இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது வேதகால இலக்கியங்கள்னா எழுதப்பட்டது, இது 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்ருதி, இன்னொன்று ஸ்மிருதி. இந்த ஸ்ருதினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 வேதங்கள். எது? இந்த ரிக்கு, யஜூர், சாம, அதர்வன, இந்த 4 வேதங்களும் இந்த ஸ்ருதிக்குள்ள அடங்கிடும். அது மட்டும் இல்லாமல் பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்கள் உள்ளடக்கியது தான் இந்த ஸ்ருதி. இந்த ஸ்ருதினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, புனிதமானது, புனித தன்மை கொண்டது, ஒரே நிலையானதா இருக்கும், யாருமே இதை கேள்வி கேட்க முடியாது, உண்மை தன்மை கொண்டது தான் இந்த ஸ்ருதிகள். எப்படி இருக்குமா? புனிதமா இருக்கும், நிலையானதாகவும் இருக்கும், யாருமே இதை கேள்வியும் கேட்க முடியாது, அப்படிப்பட்ட உண்மை தன்மை கொண்டதான் இந்த ஸ்ருதிகள். இந்த வேதங்கள்லாம் பிராமணம், ஆரண்யம், உபநிடதம் எல்லாம் அடங்கியது தான் ஸ்ருதி. அதுக்கப்புறம் ஸ்ருதி என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேட்டல் அல்லது எழுதப்படாதது. கேட்கறது, நீங்க சொன்னா நான் கேட்குறேன், நான் சொன்னா நீங்க கேட்குறீங்க பாரு, இதுதான் ஸ்ருதி. இதுக்குன்னு இப்போ எழுதப்படாதது நான் சொன்னா எப்படி கேட்டுப்பீங்க, அதுதான் எழுதப்படாதது அல்லது கேட்டல்னு சொல்றாங்க. 2 வகையான பொருள் தராங்க. அப்போ இதன் வாய்மொழி வாயிலாக அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. இப்போ நான் சொன்னாதான் எழுதி வச்சதுன்னு எதுவுமே கிடையாது, எவிடன்ஸ் எழுதப்பட்டதுன்னு எதுவும் கிடையாது. நான் சொல்றது எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை நான் சொல்றேன், நீங்க கேட்டுக்கிறீங்க, அதை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு நீங்க கேட்டுட்டு உங்க அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது. இதுதான் ஸ்ருதி. ஆனா ஸ்மிருதிகள் பாருங்க, ஆகமங்கள், தாந்திரீகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் ஆகிய சமயம் குறித்த, ஒரு சமயத்தை குறித்த போதனைகள் கொண்டதான் இது எல்லாம் இருது. இதெல்லாம் எந்த மதத்தையும் குறிப்பிட்டில்லை. ஆனா ஸ்மிருதிகள் என்பது ஆகமங்கள், தாந்திரிகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், சமயம், ஒரு சமயத்தை பின்பற்றலன்னு சொல்லிட்டு சிந்து வெளியில எந்த சமயத்தையும் பின்பற்றலன்றது எவிடன்ஸ் இல்லைன்ட்டு பார்த்தோம். ஆனா இங்க என்ன இருக்குது? இந்த ஸ்மிருதியில சமயத்தை குறித்து போதனைகள் கொண்ட நூல்கள்லாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது எப்படின்றாங்கன்னா, நிலையானவை கிடையாது. எழுதுந்த நிலையானது கிடையாது, ஆனா வாழ்மொழியா சொன்னதுதான் நிலையானதுன்றாங்க. இது தொடர்ந்து மாற்றத்திற்கு உட்படுன்றாங்க. இதை யாருமே கேள்வி கேட்க முடியாது, உண்மை தன்மை கொண்டது, நிலையானதுன்னு சொல்றாங்க. இதுதான் இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். எப்பவுமே எதை படிச்சாலும் புரிஞ்சு வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரிஞ்சதுன்னா இந்த பாடத்தினுடைய புரிதல் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸ்மிருதி என்பதன் பொருளை இறுதியானன்னு சொல்லிட்டா எழுதப்பட்ட பிரதி. இது வாழ்மொழியா கேட்கக்கூடியது, அடுத்த தலைமுறைக்கு வாழ்வழியா கடத்தப்படுறது. இது உண்மைத்தன்மை கொண்டது, நிலையானது, புனிதமானது, வாழ்வழியா சொல்றது எல்லாமே. இது எழுதப்பட்டதாக இருந்தாலும் நிலை கிடையாது, மாற்றமா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இது எழுதப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். இது 2 வகையா வேத நூல்களை பிரிச்சுட்டாங்க. வேத நூல்கள், வேதங்களை பயன்படுத்தினால வேத காலம், அந்த நூல்கள் வேத நூல்கள் எனப்பட்டது. அது 2 வகை சொல்றாங்க. ஒன்று ஸ்ருதி, இன்னொன்று ஸ்மிருதி. ஸ்ருதி 4 வேதங்கள், ரிக், யஜூர், சாம, அதர்வன, இந்த 4 வேதங்களும் இதுக்குள்ள அடங்கிடும். அது மட்டும் இல்லாத பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள், இது எல்லாம் சேர்ந்தது ஸ்ருதி. இதுதான் உண்மைத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்மிருதி பார்த்தீங்கன்னா இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம், புராணங்கள், சிவபுராணம், விஷ்ணு புராணம், இது எல்லாம் ஸ்மிருதியும். சூத்திரங்கள் எதெல்லாம் அடங்கும் பார்த்தீங்கன்னா, தர்ம சூத்திரம், மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, இது எல்லாம் சூத்திரத்தில் அடங்கும். ஓகேவா? அப்போ இந்தியாவின் தேசிய குறிக்கோள், இந்தியாவில் சத்தியமேவ ஜெயதே என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம் இல்லையா, அதுக்கு பொருள் எங்கிருந்து எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு பொருள் சத்தியமேவ ஜெயதே என்ற
அந்த வாசகத்தினுடைய பொருள் வாய்மையே வெல்லும் என்ற பொருள் அது எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா இந்த முண்டக உபநிடதத்திலிருந்து எடுக்கப்பட்டதுதான். இங்க உபநிடதம் படிச்சோம் இல்லையா, எழுதப்படாதது தான். ஆனா இதிலிருந்து தான் அந்த வாசகத்தை வந்து எடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் ஒரு தேசிய குறிக்கோள் என்ற வார்த்தை அது சத்தியமேவ ஜெயதே. இப்போ தொல்பொருள் சான்றுகள், நம்ம இலக்கிய சான்றுகள் பார்த்தோம். இதெல்லாம் தொல்பொருள் சான்றுகள் எங்கெல்லாம் கிடைச்சது, எதெல்லாம் அதுல வருதுன்னு பார்ப்போம். சிந்து கங்கை நதி பகுதிகளிலும், சிந்து கங்கை நதி, அதாவது சிந்து எங்க இருக்கு, இது கங்கை, இது கங்கை நதி. சிந்து நதி, இது சிந்து நதி. சிந்து நதி இங்க பரவி இருக்கு, கங்கை நதி இங்க பரவி இருக்கு. இங்கிருந்து அகழ்ந்து செய்யப்பட்ட தொல்பொருள் சான்றுகள் எது, சிந்து மற்றும் கங்கை நதி பகுதிகளிலும், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான். பஞ்சாப் எங்க இருக்கு, பஞ்சாப் இங்க மேல வரும். பஞ்சாப், உத்தரப்பிரதேசம்னா இங்கெல்லாம் அயோத்தியெல்லாம் இதெல்லாம் உத்தரப்பிரதேசம். அதுக்கப்புறம் ராஜஸ்தான், ராஜஸ்தான் அந்த இந்திரபிரஸ்தெல்லாம் இங்க வரும். அப்படி இந்த இடத்துல எல்லாம் கிடைக்கப்பட்டது தான் தொல்பொருள் தொல்லியல் ஆய்விடங்கள் கிடைச்சிருக்கின்றன. அந்த இந்த இடம் சிந்து கங்கை நதி பள்ளம், சிந்து நதி பகுதி, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான்ல அகழ்வாய்வு செஞ்சதுல இந்த கருவிகள்லாம் கிடைச்சுதான். இரும்பு கருவிகள், மட்பாண்டங்கள். அப்போ என்ன கிடைச்சது, மட்பாண்டங்கள், இரும்பு கருவிகள். இந்த இடத்துலலாம் அகழ்வாய்வு செய்யப்பட்டதுனால இந்த பொருட்கள் வந்துட்டு வேத காலத்தை சேர்ந்த பொருட்கள் வந்து கிடைச்சதுன்னு சொல்றாங்க. இப்போ வேத காலத்தை வந்து ரெண்டா வகைப்படுத்துறாங்க. வேத காலத்தின் ரெண்டு கட்டம் சொல்றாங்க. ஒன்று வந்து தொடக்க வேத காலம், இன்னொன்று வந்துட்டு பின் வேத காலம். தொடக்க வேத காலத்தை மட்டும் என்ன சொல்றாங்கன்னா ரிக் வேதம், ரிக்கு, சாம, யஜூர், அதர்வனன் 4 வேதங்கள் இருந்துதான். இந்த ரிக்கு மட்டும் தொடக்க வேத காலத்திலையும், சாம, அதர்வன, யஜூர் இந்த 3ஐயும் இந்த பின் வேத காலத்துல வந்துடும். இந்த ஒன்று மட்டும்தான் இங்க வரும். அப்போ கிமு 1500 1000 வரைக்கும் தொடக்க வேத காலம். இது எது வருதுன்னா ரிக் வேத காலம் சொல்லுவாங்க. இந்த தொடக்க வேத காலத்தை ரிக் வேத காலம்னு சொல்லுவாங்க. இந்த ரிக்கு மட்டும் இதுல வந்துடும். இது கிமு 1500 1000. பின் வேத காலம் பார்த்தீங்கன்னா கிமு 1000 600 வரைக்கும் வந்துடும். வேத கால பண்பாடு எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். அவங்களுடைய அரசியல் சமூகம் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். வேத காலத்துல ரிக்வேத கால அரசியல் ரிக்வேத கால அரசியல் இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டது. இரத்த உறவுகள்னா பரம்பரையா ரத்தம், சொந்தம் சொந்தம் அந்த மாதிரி உறவுகளை அடிப்படையாக கொண்டது தான் வந்து ரிக்வேத காலம். குலம், கிளான் என்ற சொல் வந்து அரசியலின், கிளான் என்ற சொல் என்பது அரசியலின் அடிப்படை தான் குலம். அரசியலுக்கு அடிப்படை எதுன்னு பார்த்தீங்கன்னா குலம். அந்த தலைவர் யாருன்னா குலபதி. அவர் பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தது ஒரு கிராமம். அங்க எப்படி சிந்து வழியில பார்த்தோம் சமூகம் ஒரு அப்படியே வந்துச்சு. சமூகத்திலிருந்து எப்படிலாம் டெவலப் ஆயிட்டு வந்ததோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் குலம், அதன் அரசியல் அடிப்படைனா குலம், அதற்கு தலைவர் குலபதி. அந்த குலம் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் குடும்பங்கள், அந்த குடும்பம்லாம் ஒன்று சேர்ந்தது தான் கிராமம். இப்படிதான் வந்துட்டு முன்வேத காலத்துல உருவாச்சு. அதன் கிராமத்தினுடைய தலைவர் யாருன்னா கிராமணி. பல கிராமங்களை கொண்ட தொகுப்பு வந்துட்டு விஸ்ஸு. ஒரு கிராமத்துக்கு கிராமம், அந்த கிராமங்கள்லாம் நிறைய சேர்ந்ததுக்கு பேர் வந்துட்டு விஸ்ஸு. அந்த விஷ்ஷுக்கு இன்னொன்று சொல்றாங்கன்னா குலம், குலம் என்று அழைக்கப்பட்டது. விஸ் என்னவென்று அழைக்கப்பட்டது, குலம் என்று அழைக்கப்பட்டது. அதற்கு தலைவர் யாருன்னா விஷ்யபதி. இந்த விஷ்ஷுக்கு தலைவர் வந்துட்டு விஷ்யபதி. அதுக்கப்புறம் ஜனா. ஜனா என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இனத்துக்கு குழு, ஒரு இனக்குழுக்கு பேர் தான் ஜனா. ஒரு இனம் இருக்குது, அந்த இனம் வந்து ஒரு குழுவா 30 பேர் 40 பேர் சேர்ந்து தான் ஒரு இனம், ஒரு குழுன்னு பார்த்தீமா. அப்போ தனித்தனியே இனங்கள் வந்து பிரிஞ்சிருச்சு. அப்போ இனக்குழுக்கு பேர் என்னன்னா ஜனா. அந்த இனக்குழுவின் பெயர் வந்துட்டு ஜனா. ஜனாவுக்கு ராஜா வந்து தலைவர் யாருன்னா ராஜன். அவர் ஜனஸ்ய கோபா என்று அழைக்கப்பட்டாரா அந்த ராஜா. அதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களின் பாதுகாவலர் எனப்பட்டார். அப்போ ரிக்வேத காலத்தில் பல இனக்குழு அரசுகள் ராஷ்டிரியம் இருந்தன. அப்போ ஜனா என்பது இனக்குழு, அதன் தலைவர் வந்துட்டு ராஜன். அவர் என்னவென்று அழைக்கப்பட்டார், ஜனஸ்ய கோபா என்று அழைக்கப்பட்டாரு. அதன் பொருள் என்னன்னா மக்களின் பாதுகாவலன். அப்புறம் ரிக்வேத காலத்தில் இனக்குழு அரசுகள் இருந்துச்சு. அந்த இனக்குழு அரசுகளுக்கு என்னன்னு பேர்னா ராஷ்டிரியம். அந்த இனக்குழு அரசுகள்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரதர்,
மத்சயர், குரு, இது எல்லாம் வந்து இனக்குழு அரசுகள். அதுதான் வந்து ராஷ்டிரியம் என்று அழைக்கப்பட்டது. அப்போ அரசர் எப்படி இருந்தாருன்னு பார்ப்போம். அவருடைய காலத்துல அரசர் தனது இனக்குழுவை, அந்த இனங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த இனக்குழுவை, ஏன்னா மக்களின் பாதுகாவலர்னு சொல்லிட்டாங்க அரசரை. அப்போ தனது இனக்குழுவை சேர்ந்தவர்களை பாதுகாப்பதே ராஜனின் முக்கிய பொறுப்பாகும். அவருடைய அதிகாரம் இனக்குழு மன்றங்களான விதாதா, சபா, சமிதி, கணா ஆகிய அமைப்புகளால் கட்டுப்படுத்தப்பட்டது. அதாவது இவர் வந்துட்டு அதனுடைய முக்கிய பொறுப்பு இவருக்கு, ராஜாவுக்கு என்னன்னா மக்களை பாதுகாக்கிறது தான் ராஜாவுடைய முக்கிய பொறுப்பு. அவருடைய அதிகாரம் எதெல்லாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இனக்குழு மன்றங்கள் இருந்துச்சு இல்லையா, அந்த தனித்தனியா இனக்குழுக்கள் இருக்குது, அதுக்கு ஒரு மன்றம் இருக்குது. அந்த மன்றத்துக்கு பேர் ஒரு குழு இருந்துச்சு. அந்த குழு வந்து பிரிக்கிறாங்க, தனித்தனியா பிரிக்கிறாங்க, இனங்கள் அடிப்படையில பிரிக்கிறாங்க. அப்படி உருவானது தான் இனக்குழு. அந்த இனத்துக்குழுக்குன்னு ஒரு மன்றம் இருந்துச்சு. அந்த ஒரு அசோசியேஷன் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த குழுக்குன்னு ஒரு மன்றம் இருக்குது. அந்த மன்றத்தின் பெயர் தான் வந்து விதாதா, சபா, சமிதி, கணா, இதெல்லாம் வந்துட்டு மன்றங்கள். அந்த மன்றங்கள் அமைப்புகளால் கட்டுப்படுத்தப்பட்டது அமைப்பால். இவைகளில் விதாதா இனக்குழுவின் அப்படின்றது என்னன்னா, விதாதா என்பது இனக்குழுவின் பொதுக்குழு. அந்த இனக்குழுக்களுக்கு ஒரு பொதுவான குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா விதாதா. இது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான குழு விதாதா. இந்த குழுக்களுக்கு அப்படின்றாங்க, இது ஒரு பொதுவான குழு. இதுதான் வந்து மிக பழமையானது. இது யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னா அரசனின் கட்டுப்பாட்டில் இருக்கும். நிறைய இனங்கள் இருந்துச்சு. அந்த இனங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு குழு, தனித்தனியாக ஒரு குழுவாக பிரிக்கிறாங்க இனங்கள் அடிப்படையில். அதுதான் வந்து அதுக்கு ஒரு மன்றம் இருந்துச்சு. விதாதா, சபா, சமிதி, கணா என்ற மன்றங்கள். அது யாரால் அமைப்புகளால் கட்டுப்படுத்தப்பட்டது. அதை யார் வந்து ரூல் பண்ணார்னா அரசர். அதுக்கு வந்துட்டு பழமையானது எது, பொதுவான குழு வந்துட்டு விதாதா. அதுக்கு எது எப்படிப்பட்டதுன்னு பார்த்தா பழமையான மன்றம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விதாதா தான் பொதுவாக பழமையான குழு. அதுக்கப்புறம் பார்த்தோம் இல்லையா சபா, சமிதி எல்லாம். அப்போ சபா என்பது மூத்தோர்களை கொண்ட மன்றம் தான் சபா. மன்றங்கள் நிறைய மன்றங்கள் பிரித்து வச்சிருந்தாங்க. அப்போ சபா என்பது ரெண்டா பிரிக்கிறாங்க, ரெண்டு சபா, ஒன்று சமிதி. இந்த சபா என்பது மூத்தோர்கள், மூத்தவர்கள், வயதானவர்கள் கொண்ட குழு மன்றம் தான் இந்த சபா. சமிதி என்பது மக்கள் அனைவரையும் கொண்ட ஒரு பொதுவான குழு தான் இந்த சமிதி. அப்போ இது வந்து 2 மன்றங்கள் பார்த்தாச்சு. இந்த 2 மன்றங்கள் பார்த்ததுக்கப்புறம் அரசர் பற்றி பார்ப்போம். அரசர் தனக்கு உதவி செய்வதற்காக அரசர்னு ஒருத்தர் வந்தாச்சு, குழுன்னு ஒன்றாச்சு, அதுக்குள்ள ஒரு தலைவர்னு ஒருத்தர் உருவாயாச்சு. தலைவர்னு ஒருத்தர் வந்த பிறகு அவருக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும் இல்லையா, அப்படி பிரிக்கிறாங்க. அப்போ அரசர் தனக்கு உதவி செய்வதற்காக புரோகிதர். புரோகிதர்னா யாருன்னா தலைமை குரு. இப்போ கோவிலெல்லாம் இருப்பாங்க பாரு புரோகிதர், இவர் தான் அந்த புரோகிதர். அவர் யாருன்னா தலைமை குரு என்று பெயர். தலைமை குரு புரோகிதர்னா பொருள். ஒருவரை பணியில் அமர்த்திக்கிட்டார். ஃபர்ஸ்ட் இந்த புரோகிதர் எப்படி உள்ள என்ட்ரு ஆகுறாங்கன்னா, ஒரு இனம் அரசருக்கு உதவி செய்வதற்காக தான் அவர் ஒரு போஸ்டே கிரியேட் ஆகுது. அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா புரோகிதர். அவருக்கு என்ன பொருள்னா தலைமை குரு. ஒருவரை பணியில் அமர்த்தி கொண்டார். அவர் பார்த்தீங்கன்னா அரசியல், பொருளாதாரம், இராணுவம் தொடர்பான விஷயங்களில் அரசனுக்கு சேனானி, படைத்தளபதி உதவி செஞ்சார். அதாவது அவர் வந்துட்டு அரசருக்கு உதவி செய்ய அரசியல், பொருளாதாரம், இராணுவம் தொடர்பான விஷயங்களில் அரசனுக்கு சேனானினா படை தளபதி என்ற சேனானி என்பது அது ஒரு பதவி. இந்த படை தளபதி தான் வந்து அரசருக்கு இதில் எல்லாத்தையும் அரசியல், பொருளாதார, இராணுவத்தில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து உதவி செஞ்சார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களின் தலைவர் யாருன்னா கிராமணி. கிராமத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தலைவர் யாருன்னா கிராமணி. அவ்வளோதான். ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து கங்கை, யமுனை நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் குடியேறி போது தொடக்க கால குடியேற்றங்கள் மாற்றம் பெற்று பிரதேசங்கள் ஆயிடுச்சு. அதாவது இப்படி ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டே இருந்துட்டு காலத்தை கடத்தின அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் நதி கரை ஓரம் வந்துட்டு உள்ளே என்ட்ரான பிறகு என்ன ஆகுறாங்கன்னா, அப்படியே கொஞ்சம் தனித்தனியாக குழுவாக இருந்தது என்ன ஆச்சுன்னா ஒரு பேரரசை உருவாகிறதுக்கு காரணமாயிரு. அப்படியே ஒவ்வொருத்தரையும் அடக்கி அடக்கி ஆள்ற அந்த ஒரு இதுக்கு வந்துடுறாங்க. ஒரு அரசு எல்லாம் வந்தாச்சு. அரசெல்லாம் வந்த பிறகு என்னாச்சு, ஒரு பேரரசு உருவாகிறதுக்கு அப்புறம் இந்த கிழக்கு நோக்கி வந்ததுக்கு அப்புறம் தான் உருவாயிருக்கும் அரசுகள். இதுதான் சொல்றாங்க. ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து கங்கை, யமுனை நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் குடியேறிட்டாங்க. தொடக்க கால குடியேற்றங்கள் மாற்றம் பெற்று ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்களோ அது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் மாற்றம் பெறுது. ஏன்னா பிரதேச அரசுகள் ஆயிடுச்சு, பெரிய அரசுகள் ஆயிடுச்சு, பரம்பரை அரசுரிமை தோன்றுச்சு. அப்போ அப்படியே ஒவ்வொருத்தர இனமா இருந்து ஒரு அரசன் வந்தது பெரிய அரசாயிட்ட. பெரிய அரசான பிறகு என்ன ஆயிட்டது, அது பரம்பரை அரசுரிமை ஆயிடுச்சு. பரம்பரை அரசுரிமை ஆனதுக்கு அப்புறம் முடியாட்சி முறையில் அரசரின் அதிகாரங்கள் அதிகரித்தன. அரசர் தனது நிலையை வலுப்படுத்திக் கொள்ள பல சடங்குகள், யாகங்களை நடத்தினார். அப்போ என்ன ஆச்சுன்னா
முடியாட்சி என்பது அரசாட்சி. மன்னன் வந்து ரூல் பண்றதுக்கு, மன்னன் ஆட்சி செய்யறது தான் வந்து முடியாட்சி. அப்போ பரம்பரை அரசுரிமை வந்துருச்சு. அவர் வந்தாருன்னா அவர் பையன், பையன் வந்தா பேரன், இந்த மாதிரி பரம்பரை அரசுரிமை வந்தாச்சு. தோன்றிருந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பின்வேத காலத்தில் தான் பரம்பரையா மன்னன் வந்துட்டு பரம்பரையா ஆட்சி புரியணுன்றது எங்கேருந்து உருவாகுதுன்னா பின்வேத காலத்தில். அதுதான் வந்து முடியாட்சி முறையில் அரசின் அதிகாரங்கள்லாம் அதிகரிச்சது. அதை நல்லா வந்துட்டு வலுப்படுத்திக்கணும்னா என்ன பண்ணாருன்னா சடங்கு, யாகம் இதையெல்லாம் நடத்தி, அதாவது உயிரினங்களை பலி கொடுக்கறது, இதெல்லாம் யாகம் சடங்கெல்லாம் நடத்துறாரு. அதை தக்க வைக்கிறதுக்காக. அப்போ பின்வேத காலத்தில் பல ஜனாக்கள் அல்லது இனக்குழுக்கள் இணைக்கப்பட்டு ஜனபதங்கள், அதாவது சின்ன சின்ன ஜனாக்கள் இருந்தது, அந்த சின்ன சின்ன இனக்குழுக்கள் இருந்தது. இது எல்லாம் இணைக்கப்பட்டு என்னவாயிடுச்சுன்னா ஜனபதங்கள் அல்லது ராஷ்டிரங்கள். இதை ராஷ்டிரம் என்னன்னு படித்தோம், அரசுகள் படித்தோம். அப்போ இணைக்கப்பட்டுடுச்சு. ஏன்னா வந்துட்டு இவர் தான் பிரதேசமா பெரிய பிரதேச அரசாயிடுச்சு இல்லையா, பெருசாயிட்டதுனால ஆச்சு எல்லாத்தையும் இணைச்சிட்டாரு. இணைச்சி ஒரு பெரிய அரசா கொண்டு வந்து அவருக்கு கீழே எல்லாத்தையும் வச்சுட்டாரு, தனித்தனியாக அதெல்லாம் ஒன்னாக்கிட்டாரு. இதுதான் அப்போ சமிதி, சபா ஆகிய தங்கள் முக்கியத்துவத்தை இருந்துச்சு. அவங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாங்க. மூத்தோர்களை கொண்ட மன்றம், மக்களை கொண்ட குழு, பொதுவான குழு, இது எல்லாமே இவங்க உள்ள வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய செல்வாக்கை வந்து இழந்துருச்சு. அப்போ விதாதா என்ற ஒரு மன்றம் சுத்தமா இல்லாமையே போயிடுச்சு, அது எடுத்துட்டாங்க. அப்போ புதிய அரசுகள் வந்து, ஏன்னா புதிய கவர்மெண்ட் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, புதிய அரசுகள் தோன்றி பாலி என்பது மக்கள் தாங்களாகவே மனம் வந்து அரசனுக்கு கொடுத்து வந்த காணிக்கை. அதாவது ஒரு பிரியப்பட்டு அரசனுக்கு கொடுத்து வந்த ஒரு வரி தான் வந்துட்டு இந்த பாலி, பிரியப்பட்டு கொடுத்து வந்த காணிக்கைன்றாங்க. அப்படி என்னது பாலி என்பது மக்கள் தாங்களாகவே மனம் வந்து அரசனுக்கு கொடுத்தாங்க. யாருக்கு, மன்னனுக்கு கொடுத்தாங்க ஒரு காணிக்கை தான் இந்த பாலி என்பது. பின்வேத காலத்தில் இது ஒரு வரியாக மாற்றம் பெற்று மக்களிடம் தொடர்ந்து முறையாக வசூல் செய்யப்பட்டது. ஃபர்ஸ்ட் மன்னர் மேல இருந்த பிரியத்தினால காணிக்கையா கொடுத்தாங்க. மன்னர் உதவி செஞ்சிருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாம், கொடுத்துருப்பாங்க விருப்பப்பட்டு. ஆனா அது முன்வேத காலத்துல இந்த பக்கம் இருக்கும்போது, இங்க இருக்கும்போது. ஆனா இப்படி வந்த பிறகு பின்வேத காலம் ஆயிடுச்சு. இங்க வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பாலி என்பது என்ன ஆயிடுச்சுன்னா கட்டாயமா கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு வந்தாச்சு. அப்போ ஒரு வரியாக மாற்றப்பட்டு, அப்போ குரு, பாஞ்சாலா அரசுகள் செழித்தோங்கிய காலம். அதாவது குரு, பாஞ்சால இந்த அரசுகள்லாம் இந்த கிழக்கு பக்கம் வந்த பிறகு செழித்தோங்க ஆரம்பிச்சது. மேலும் அயோத்தி, இந்திரபிரதஸ்தம், மருதரா போன்ற நகரங்களும் இக்காலத்தில் இது எல்லாம் உருவாச்சு. கிழக்கு பக்கம் வந்த பிறகுதான் இந்திரபிரஸ்தம், அயோத்தி, கபிலவஸ்து, குருஷேத்ரா, குரு, இந்திரபிரஸ்தம், கோசலம், அயோத்தி இதெல்லாம் கிழக்கு நோக்கி நகர்ந்த பின்ன இந்த நகரங்கள்லாம் இங்க உருவாயிடுச்சுன்றாங்க. பாருங்க, பாலி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வரி. ஒருவர் தனது விவசாய மகசூல் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க விவசாயம் பண்றாங்க, அதில் விளையக்கூடியதுதான் வந்து மகசூல். அதுல இருந்தோ அல்லது அவங்க கால்நடை மேய்க்கிறாங்கன்னா அந்த கால்நடையிலேருந்து வருமானம் வரக்கூடியது அதுல இருந்தோ 6/1 6 பங்குல 1 பங்கு இது வரியாக செலுத்தணும். 6 பங்குல இவருக்கு ஒரு பங்கு வந்து இவருக்கு வரியா செலுத்தணும்னு சொல்றது தான் பாலி என்ற ஒரு வரி. அது வந்துட்டு காணிக்கையா இருந்தது, அவராக விருப்பப்பட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வரியா வசூலிக்கப்பட்டது பின் வேத காலத்தில். அப்போ வேத காலத்துல சமூக அமைப்பு எப்படிதுன்னு பார்த்தோம். வேதகால சமூகம் தந்தை வழி, அதாவது அப்பா வழியை தான் பின்பற்றுவாங்க. அப்ப தந்தை வழி சமூகம் தான் வந்துட்டு வேதகாலம். அப்போ வெள்ளை நிற தோல் கொண்ட ஆரியர்கள், அதாவது ஆரியர்கள்னாவே யாருன்னா நம்ம பிராமணர்கள் சொல்லிட்டோம். அப்போ எந்த நிற தோல்னா கருப்பு வெள்ளையன் ரெண்டா பிரிக்கிறாங்க. அப்ப வெள்ளை நிற தோல் கொண்ட இந்த ஆரியர்கள் தான் கருப்பு நிற தோல் கொண்ட ஆரியர் அல்லாதவர்களிடம் இருந்து தங்களை வேறுபடுத்தி கொண்டாங்க. அவங்களே அவங்களுக்கு பிரிச்சாங்க, யாரும் அவங்கள பிரிக்கல. கருப்பாகிற நீ வேற, வெள்ளையாகிற நாங்க வேற, அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. அப்படி பிரிச்சு அவங்க கருப்பு நிற ஆரியர் அல்லாத மக்களை, கருப்பா இருக்கிறவங்களை என்னன்னு சொல்றாங்கன்னா தசையுக்கள், தாசர்கள் என்று அழைத்தனர். அவர்கள் வந்து அதாவது ரெண்டா இப்படி பிரிக்கிறாங்க, ஒண்ணு கருப்பு இன்னொன்னு வெள்ளை. இவங்களை வந்துட்டு கருப்பா இருக்கிறவங்க வந்துட்டு தசையுக்குள் தாசர்கள் என்றும், இவர்களை வந்து என்னன்னு பண்ணா வெள்ளை நிற தோல் கொண்டவங்க வந்து ஆரியர்களும் அப்படியே வச்சுக்கிட்டாங்க. அப்ப இவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிறாங்க. அப்படி பிரிச்சப்பட்ட பிறகு தொடக்க வேத சமுதாயத்திற்குள் 3 பிரிவு இருந்திருக்காங்க. அதாவது வேத காலத்துல எத்தனை பிரிவுனா 3 பிரிவு தான் இருந்துறாங்க. எத்தனைனா தொடக்க வேத காலத்துல 3 பிரிவுகள் தான் இருந்தா, சமூக பிரிவுகள் இவெல்லாம். அதுக்கு என்னன்னு சொல்லணும்னா ட்ரேயின்னு சொல்லுவாங்க. 3 பிரிவுகள் வந்துட்டு ட்ரேயி, 3 பிரிவுகள் காணப்பட்டது. அந்த 3 பிரிவுகள் பார்ப்போம். 3 பிரிவுகள் காணப்பட்டது. அந்த பொதுமக்கள் விஷ் என்று அழைக்கப்படும். அதாவது 3 பிரிவுகள் தான் தொடக்க வேத காலத்துல இந்த பக்கம் கிழக்கு மேற்கு பக்கம் இருக்கும்போது, அதுக்கப்புறம்
பொதுமக்கள் என்னென்ன அழைக்கப்பட்டாங்க, விஷ் என்று அழைக்கப்பட்டாங்க. மக்கள்லாம் வந்து விஷ். போர் வீரர்கள், சண்டை போடுறவங்கெல்லாம் வந்து சத்திரியர்கள் எனவும், மத குருமார்கள் அதாவது பூஜை பண்றவங்கெல்லாம் பிராமணர்கள் எனவும் அழைக்கப்பட்டாங்க. எப்போ 3 பிரிவுகள், அதுதான் அங்க தேடிட்டு இருக்கேன் நான். அப்போ ட்ரேயி என்ற ஒரு 3 பிரிவுகள் இருந்தாங்க. பொதுமக்கள் வந்து விஷு, போர் புரிவு வீரர்கள் வந்துட்டு சத்திரியர்கள், மதகுருமார் வந்து பிராமணர்கள் என்று 3 பிரிவுக்கு தான் இந்த தொடக்க வேத காலத்துல இருந்தாங்க. எப்போ இந்த தொடக்க வேத காலத்துல இங்க 3 பிரிவுகள் தான் இருக்கிறாங்க. பின் வேத காலத்துல ஒரு இனம் வந்து சேர்க்கப்பட்டு 4 இனங்களா பிரிக்கிறாங்க. அப்போது 4 பிற்கால கட்டத்தில் இதோ பிராமணர்கள் என்ன 3ஆ பிரிச்சாங்களா, பிற்கால கட்டத்தில் திறன் கொண்ட இவங்களுக்கு என்னன்னா நல்ல திறன் இருக்குது, அவங்களுடைய கைத்திறன் நிறைய இருக்கிறதுனால இவங்களையும் சேர்த்துக்கிறாங்க. பிற்கால கட்டத்தில் வந்த திறன் கொண்ட ஆரியர் அல்லாத அந்த கருப்பின மக்களை ஆரியர்கள், அவங்க ஆரியர்கள், இவங்க ஆரியர் அல்லாதவர்களை தசையுக்குள் தாசாயுக்குள் 2 வகையா படிச்சோம். அவங்கள என்ன செய்யறாங்கன்னா தமது சமுதாய ஏற்பாட்டுக்குள் கொண்டு வர மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ அப்படி சேர்த்து அவங்கள என்னன்னு பண்றாங்கன்னா, அப்போது 4 இறுக்கமான வர்ண அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டது. 3ஆ இருந்தது, இவங்களை சேர்த்து தான் ஆகணுன்ற கட்டாயத்துக்கு வந்தது பிறகு இவங்கள உள்ள சேர்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு திறன்லாம் நிறைய இருக்குது அந்த கருப்பர்கள் இனத்தை சேர்ந்த மக்களுக்கு. அப்போ அவங்க திறன் இருக்கிறதுனால அவங்களுடைய உதவியும் தேவையில்லையே. அப்போ அவங்க ஒரு பிரிவா கொண்டு வந்து 4 பிரிவா சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்கப்பட்டவங்க தான் யாருன்னா இப்போ என்னென்ன ஆயிட்டாங்க, 4 பேர் ஆயிட்டாங்க. மதகுருவான பிராமணர், போரிடுபவர் சத்திரியர், நில உடைமையாளர்களான வைசியர். இவங்கெல்லாம் நிலம் வச்சிருக்கிறவங்க வந்து வைசியர் என்றும், வேலை திறன் கொண்ட அதாவது என்னெல்லாம் அவங்க செய்வாங்களோ கைத்திறனால அவங்களெல்லாம் சூத்திரர்கள் என்று 4 வர்ணனைகள் கொண்ட சமூக அமைப்பு ஒன்று உருவாயிடுச்சு. இவ்வாறு 4 படிநிலைகள் கொண்ட சமூக ஒழுங்கு வந்து ஒன்று உருவாக்கிட்டாங்க. இப்போ வந்து ஒரு 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 ஸ்ட்ரக்சருக்கு வந்தாச்சு. அப்போ வேத காலம் குறித்து கற்க அதிக அளவு இலக்கிய சான்றுகள் இருக்கின்ற போதிலும் பயன்பாட்டு பொருள் சான்றுகள் போதுமான அளவில்லை. நம்ம முன்ன என்ன படிச்ச சிந்து வெளியில வந்துட்டு எழுத்துப்பூர்வமான எழுத்துக்கள் இருந்தாலும் அந்த எழுத்து நம்மளால படிக்க முடியல. ஆனா அவங்க பயன்படுத்தின பொருட்கள் வச்சு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் நம்ம பார்த்தோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எழுதப்பட்ட சான்றுகள் தான், இலக்கிய சான்றுகள் தான் நிறைய கிடைச்சது. ஆனால் அவங்க பயன்படுத்தின அந்த பொருட்கள் வந்துட்டு கிடைக்காதனால போதுமான அளவு இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ பெண்களின் வேத காலத்துல எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். இது வந்துட்டு ரிக்வேத காலம். ரிக்வேத காலம்னா முன்வேத காலம். அப்போ அந்த ஒண்ணு மட்டும்தான் முன்வேத காலத்துல, மித்த 3 பிரிவு வந்துட்டு பின்வேத காலத்துல வரும். அப்போ பெண்களின் நிலை எப்படி இருந்தது ரிக்வேத காலத்துல? ரிக்வேதம்னா முன்வேத காலம். சமூகத்தில் பெண்கள் ஓரளவுக்கு சுதந்திரமா இருந்தாங்க. மனைவி குடும்பத்தின் தலைவியாக மதிக்கப்பட்டாங்க. பெண் இருக்காங்கன்னா மனைவி அந்த குடும்பத்தின் தலைவியாக மதிக்கப்பட்டாங்க. பெண்கள் தனது கணவருடன் தமது வீட்டில் சடங்குகளை நடத்துறாங்க. அப்போ கணவர் சடங்கு நடத்துறன்னா மனைவியும் சடங்கு நடத்துறது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, பெண்களுக்கும் கொடுத்துருந்தாங்க. குழந்தை திருமணம் குழந்தை திருமணம் உடன்கட்டை ஏறுதல் பற்றி தெரியாது. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணுறது, உடன்கட்டை கணவன் இறந்தா மனைவியும் உடன்கட்டை ஏற்றுறது, இந்த வழக்கெல்லாம் தெரியாது அதை பற்றி. கைம்பெண் மறுமணம்னா மற்றும் செய்து கொள்ள தடையில்லை. அதாவது விதவை பெண்கள் சொல்லுவாங்க கைம்பெண் மறுமணம் என்பது. அவங்களுக்கு மறுமணம் செய்து கொள்ள தடை கிடையாது. இருந்த போதிலும் அப்படியெல்லாம் சலுகைகள் பெண்களுக்கு கொடுத்திருந்தாலும் எதை அவங்களுக்கு கொடுக்கலன்னா, பெற்றோரிடமிருந்து சொத்துக்கள் பெறும் சொத்துரிமை வந்து பெண்களுக்கு மறுக்கப்பட்டது. இதெல்லாம் உரிமை வந்துட்டு முன்வேத காலத்துல கொடுத்திருந்தாங்க. ஆனா பெற்றோருடைய சொத்திலிருந்து பெண் பிள்ளைகளுக்கு சொத்துரிமை வந்து மறுக்கப்பட்டது. அப்ப பொது நிகழ்வுகளில் பெண்கள் எந்த பங்கும் வகிக்கவில்லை. பொதுவான நிகழ்வு ஒன்று நடந்துச்சுன்னா அதுல பெண்கள் வந்து பங்கு கொள்ளவில்லை. மற்றது எல்லாம் இருந்துச்சு, சொத்து கிடையாது, பெண்கள் வந்து பொது விஷயங்களை பங்கு கொள்ளல. மற்றது எல்லாத்தையும் அதே மாதிரி வந்துட்டு மற்றது எல்லாத்தையும் இருந்தாங்க முன்வேத காலத்துல. பின்வேத காலத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் யஜுர் சாம அதர்வனம். இந்த சமூகத்துல பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் கூட பெண்களின் பங்கு அவர்களுக்கான நிலையும் குறைந்து போயிட்டு, வீட்டிலேயே அவங்களுக்கு மதிப்பில்லாம போயிடுச்சு. பெண்கள் குடும்பத்தில் சடங்குகள் நடத்த முடியாத நிலையுடன், கணவர்கள் கூட பெண்கள் நடத்துறதுக்கு உரிமை இருந்ததாங்க. ஆனா இங்க வந்துட்டு அந்த உரிமை கூட இங்க இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அப்போ திருமணம் தொடர்பான விதிகள் இறுக்கமும் குழப்பமும் பெற்றது. திருமணம் பண்ணிக்கிறது ஒரு விதி இருக்கு இல்லையா, ஒரு ரூல்ஸு. அது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் வந்துட்டு ரொம்ப இறுக்கமா இருந்துச்சான். இருக்கும்னா வந்துட்டு அவங்களுக்கு
சாதகமா இல்லாத பாதகமா இறுக்கமாவும் குழப்பத்தை கொடுக்குற மாதிரியும் அந்த திருமணத்தை பத்தி விதிகள் வந்து வரையறுக்கப்பட்டதுனால அதுவும் பெண்களுக்கு கடினமாக இருந்தது அந்த காலகட்டத்துல. பின் வேத காலத்துல பலதார மனம் இருந்து சாதாரணமாக நடைபெற்று தான் ஆண்கள் வந்து நிறைய கல்யாணம் வந்து சாதாரணமாக நடைபெற்று இருந்தாங்க. கைம்பெண் மறுமணத்திற்கு ஊக்கம் அளிக்கப்படாது. அதாவது விதவை பெண் வந்து திருமணம் பண்ணிப்பாங்க இல்லையா, அங்க வந்து இங்க வந்துட்டு ஊக்கம் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. பெண்களுக்கு கல்வின்றதே ஒண்ணு கிடையாது. கலப்பு திருமணம் நிராகரிக்கப்பட்டது. கலப்புனா வந்துட்டு மதம் மதம் வேற மதத்தை சார்ந்து கல்யாணம் பண்ணிப்பாங்களே திருமணம், அதுதான் இங்க சொல்றாங்க. அப்போ கைம்பெண் மறுமணத்திற்கு ஊக்கம் அளிக்கப்படவில்லை. பெண்களுக்கு கல்வி கிடையாது. கலப்பு திருமணம் நிராகரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் திருமணத்திலே வந்து விதிகள் வந்துட்டு ரொம்ப இறுக்கமா இருந்துச்சு. சடங்குகள் நடத்த முடியாது இருந்தது. கணவனோடு இணைந்து வீட்டிலே பெண்கள் மதிக்கப்படவில்லை. இது எல்லாமே வந்துட்டு பின்வேத காலத்தில் பெண்களுக்கு இருந்த நிலைகள். பொருளாதார வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். வேத காலத்துல பொருளாதாரம் எப்படி இருந்தது? செழிப்பா இருந்தாங்களா, எப்படி இருந்தாங்க, ஏழ்மையா இருந்தாங்க? ஏன்னா கிராம வாழ்க்கைன்னு பார்த்தாச்சு. அப்போ பொருளாதார நிலை எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். ஏன்னா இவங்க ஆடு மாடு மேய்க்கிற பிரிவை சார்ந்தவங்க, நாடோடிகளாக வந்தவங்க. அப்போ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். வேதகால பொருளாதாரமானது கால்நடை மேய்ச்சலும் இருந்து கால்நடை மேய்க்கிறது மட்டுமல்லாமல் வேளாண்மையும் கலந்தது தான் வந்துட்டு வேத காலத்தினுடைய பொருளாதார வாய்க்கும். அப்போ ரிக்வேத கால ஆரியர்களின் முதன்மை தொழில் எதுனா கால்நடைகள் மேய்ப்பது தான். அப்போ ரிக்வேத காலத்தில் முதன்மையான தொழில் என்னன்னா, ஆனா சிந்துவெளியில முதன்மையான தொழில் என்பது கிடையாது. ஆனா விவசாயம் இப்போ சொல்றது. ஆனா முதன்மையான தொழில் என்று எது என்று தெரியலன்னு சொல்றாங்க. ஆனா விவசாயம் தான் இப்போதைக்குன்னு சொல்றது. ஆனா இவங்களுக்கு வந்து முதன்மையான தொழில் எதுனா கால்நடைகள் மேய்ப்பது என்றாலும் அந்த தொழில் மட்டும் கிடையாது. கால்நடைகள் மேய்ப்பது வேளாண்மை செய்யறது என்றாலும் மரவேலை மரம் வேலை செய்யறவங்க, தேர்கள் செய்வாங்க, மட்பாண்டங்கள் செய்வது, உலோகம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறது, துணி நெய்யுதல், அப்புறம் தோல் வேலை செய்பவர்கள் இதெல்லாம் இருந்தாங்க வேத காலத்தில். அதுக்கப்புறம் மட்பாண்டம் செஞ்சாங்க இல்லையா, பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்களை இந்த காலத்தை சார்ந்தது. வேத காலத்துல எந்த மாதிரினா பழுப்பு மஞ்சள் வந்து கொஞ்சம் வெளிர் மஞ்சள் சொல்லுங்க, அந்த நிறத்திலான மட்பாண்டங்களை இந்த காலத்தை சார்ந்த வேத காலத்தை. அப்போ இவங்க என்னெல்லாம் விலங்குகள் படுத்த சிந்து வெளியில குதிரைகள் பயன்படுத்துறன்னு பார்த்தோம். அப்போ இங்க என்னென்ன பயன்படுத்துறாங்க? குதிரைகள், பசுக்கள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள், காளைகள், நாய்கள். அங்க நாய்கள் பயன்படுத்தினாங்க வீட்டு விலங்குகளாக. இதையெல்லாம் பயன்படுத்தினாங்க. அப்போ குதிரை, பசு, வெள்ளாடு, செம்மறியாடு, காளைகள், நாய்கள் வீட்டு விலங்குகளாக இது எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்காங்கன்றாங்க. இதை வந்து அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றது கொடுத்துருக்காங்க பாருங்க. எதையுமே விசுவலைஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நல்லா புரியும். எப்படி படத்தை பார்த்தா ஈஸியாக புரியுதோ அதே மாதிரி ஏன் உங்களுக்கு காமிக்கிறேன்னா, பார்த்தீங்கன்னா தான் படிக்கிறத விட ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா நல்லா புரிதல் ஏற்படும். அந்த பாடத்தின் மேலே ஈர்ப்பு உண்டாகும். அதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கமே. பாருங்க, சிந்து மற்றும் டைம் அதிகமாகுதுன்னு மட்டும் பார்க்காதீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும் பாடத்தின் மேல். சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதிகளில் ஆரியர்கள் நிரந்தரமாக குடியேறிட்டாங்க. அவர்கள் வேளாண்மை செய்ய தொடங்கினார்கள். அதாவது எங்க பார்த்தீங்கன்னா இங்க வந்தாச்சு. இங்க என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்? சிந்து நதி இருக்கா, இங்க கங்கை, இதுக்கப்புறம் இந்த நதி. ஆனா முதல்ல அவங்க வரும்போது நதி தானே சொன்னோம். எல்லாத்துக்குமே காரணம் மக்கள் தங்குறதுக்கே நதி. அப்ப இந்த சிந்து நதி ஓடுறதுனால இங்க வந்து தங்கிட்டாங்க. ஏன்னா எல்லாம் வளமான பகுதியா இருக்கும் அப்படின்றதுனால. சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதிகளில் ஆரியர்கள் நிரந்தரமாக அப்படியே கால்நடை மேய்ச்சிட்டு வந்தவங்க நிரந்தரமா வந்து தங்கிட்டாங்க. அவர்கள் வேளாண்மை செய்ய தொடங்கிட்டாங்க. வந்து தங்கின பிறகு என்னாச்சு? ஆடு மாட்டு மேய்ச்சதை விட்டு வேளாண்மை செய்ய தொடங்கிட்டாங்க. தொடங்கி யவா என்பதுக்கு பொருள் என்னன்னா பார்லி. இதுதான் வந்து யவா என்று அழைக்கப்படுது. அவர்களின் முதன்மையான பயிராகும். அப்போ நம்மளுடைய பயிர் என்னது? அரிசி. அதே மாதிரி இந்த வேதகால பண்பாட்டுல என்ன பயன்படுத்தினாங்கன்னா, என்ன பயிர் வச்சாங்கன்னா யவா என்ற ஒரு பயிர் தான் வச்சாங்க. அதுதான் பார்லி. அதுதான் உடைய முதன்மையான பயிர். அது மட்டும் பார்த்தீங்கன்னா கோதுமை பருத்தி இது எல்லாம் சிந்துவெளி மக்களால் பயிர் செய்யப்பட்ட போதிலும் ரிக்வேத காலத்தில் அவைகள் பற்றி குறிப்பிடவில்லை. ஒவ்வொரு வருடமும் இருபோகம் சாகுபடி செய்யப்பட்டது. வருஷத்துக்கு 2 முறை பயிர் சாகுபடி செஞ்சாங்க. ஆனா சிந்துவெளி மக்களுக்கு அப்புறம் தான் ஆரியர்களே உள்ள வராங்க.
ஆனா இவங்கெல்லாம் இந்த பருத்தி கோதுமெல்லாம் செய்யப்பட்டதுல நம்ம பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்த இந்த ரிக்வேத கால மக்கள் அதை பத்தி அவங்க கிட்ட தெரியல, குறிப்பிடப்படலைன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன பயன்படுத்தியிருந்தாங்க? பார்லி தான் பயன்படுத்தியிருக்காங்கன்றாங்க. அதுதான் அவங்களுடைய முதன்மை பயிருன்னு சொல்றாங்க. பின்வேத காலத்தில் இந்த பக்கம் கிழக்கு நோக்கி வந்த பிறகு ஆரியர்கள் என்னெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. பசு, வெள்ளாடு, குதிரை, செம்மறியாடு, குதிரை மட்டுமல்லாமல் யானைகளையும் பயக்கப்படுத்திட்டாங்க. இங்க வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா யானை ஒண்ணு அடிஷ்னலா உள்ள என்ட்ராயிடுச்சு. அப்ப தொடக்க வேத கால கைவினைஞர்களோடு அவங்க கூட சேர்ந்த மத்த கைவினைஞர்லாம் பார்த்தோம் இல்லையா, என்னென்ன செஞ்சாங்க. இந்த தொல்பொருள், மட்பாண்டம், மரவேலை இது கூட சேர்த்து, அது மட்டும் இல்லை அதையும் சேர்த்து பின்வேத காலத்துல அப்படியே டெவலப் ஆயிட்டே போறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அது கூட சேர்ந்தது வேற யாருல எந்த தொழில யானை உள்ள வந்துருச்சு. விலங்கு பயன்படுத்தப்பட்ட விலங்குகள்ல யானை வந்துருச்சு. தொடக்க வேத கால கைவினைஞர்களோடு, அந்த கைவினைஞர்களோடு இந்த பின்வேத காலத்துல நகை செய்யறவங்க, சாயத்தொழில், துணிகளுக்கெல்லாம் சாயம் போடுறது, சாயமிடுதல், சாயத்தொழில் செய்வோர், உலோகங்களை உருக்குறது, அந்த உலோகத்தெல்லாம் உருக்குறவங்க போன்றோரும் சமூகத்தில் இடம் பெற்றிருந்தனர். இக்கால பண்பாடு வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு என்று அழைக்கப்படுது. பின்வேத காலத்துல வர்ணம் தீட்டினாங்க, அந்த மட்பாண்டுக்கெல்லாம் வர்ணம் தீட்டினாங்களாம். அந்த மட்பாண்டம் என்ன கலர் பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறத்துல இருந்தது. சாம்பல் ஆஷ் கலர். அங்க என்ன கலர்னு பார்த்தோம்? பழுப்பு நிறத்துல இருந்தது முன்வேத காலத்துல. பின்வேத காலத்துல வந்துட்டு என்ன பார்த்தோம்? சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு. அவங்க என்ன பொருள் பயன்படுத்தணும் அதுதான் பண்பாடுன்றது குறிப்பிடுறாங்க பழங்காலத்துல. ஏங்கன்னா அவங்க பயன்படுத்தின பொருளை வச்சுதான் காலத்தை சொல்றாங்க. அப்போ இரும்பு பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. அப்போ இரும்பு கொழுமுனை கொண்ட கலப்பை மற்றும் இரும்பு கோடாரி ஆகியவற்றின் உதவியோடு அதிக அளவிலான நிலங்களில் வேளாண்மை செய்யப்பட்டது. இது எல்லாம் வேளாண்மை செய்யறதுக்கு அவங்க வேலையை எளிதாக்கியது. அப்போ நெல், கோதுமை, பார்லி பயிர் செய்யப்பட்டன. நெல், கோதுமை, பார்லி இது எல்லாமே உள்ள வந்துருச்சு பின்வேத காலத்துல. பார்லி பத்தி அதுக்கப்புறம் வேளாண்மை வளர்ச்சி பெற்றதால் நிலத்தின் மீது தனி உரிமை. நிலத்துல நிறைய விவசாயம் நல்லா உற்பத்தி பெருகுனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு பாக்குறாங்க, மன்னரு வரி செலுத்துறாரு அது மேல. அப்பதான் அப்படிதான் வந்துட்டு எங்க வந்து நிலத்து மேல வரி ஒன்று வருதுன்னு பாத்தீங்கன்னா இங்கதான் வேத காலத்துலதான் நிலத்தின் மீது வரி விதிக்கப்படுறது வேத காலத்துல உருவாயிடுது. அப்ப விளைச்சல் நல்லா, நிலத்தினுடைய மதிப்பு, நிலத்துல வந்து வளர்ச்சி அதிகம், விளைச்சல் அதிகமா இருக்கிறதுனால என்ன வருது, நிலத்தின் மீது தனி உரிமை வந்து உருவாயிடுச்சு. அப்போ புதிய தொழில்கள், கலைகள் வளர்ந்து உபரி உற்பத்தி ஏற்பட்டு வணிகத்திற்கு இட்டு சென்றது. ஒன்று செய்கிறாங்க, தன் தேவைக்கு போக உபரி ஏற்படுது. உபரி ஏற்பட்ட மற்றவங்க கொடுக்க போகிறாங்க, அதுதான் வணிகத்துக்கு இட்டு செல்ல காரணமாக அமையுது. அப்போ வணிகம் வந்து பெருகிடுச்சு. அப்போ உபரி ஏற்பட்ட பிறகு வணிகத்துக்கு கூட்டிட்டு போகுது. வணிகம் போனதுனால என்ன பண்ணி வணிகம் வந்து பெருகிடுச்சு. அப்போ வணிகம் என்ன ஆகுதுன்னா பண்டமாற்று முறை பரவலாக காணப்பட்டது. பண்டமாற்று முறை என்பது ஒரு பொருளை கொடுத்து வேறொரு பொருளை வாங்குவது. ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குறது. எங்கிட்ட இருக்கிறத உனக்கு கொடுக்கறது, உங்ககிட்ட இருக்கிறத நான் வாங்கிடுது. இதை வச்சு ரெண்டு பேரும் என்ன ஆகுது, தனக்கு தேவையான பொருளை பூர்த்தி பண்ணிக்கிறது. இதுதான் வந்து பண்டமாற்று முறை. அவர்கள் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா நிஷ்கா சத்மனா என்னும் தங்க நாணயங்கள். இந்த வணிகர்கள் என்ன பயன்படுத்தினா நிஷ்கா சத்மனா என்பது தங்க நாணயங்களையும் கிருஷ்ணாலா வெள்ளி நாணயம் வணிகத்துல பயன்படுத்தினாங்க. இது வந்து கிருஷ்ணாலா என்பது வெள்ளி, நிஷ்கா அண்ட் சத்மனா என்பது தங்க நாணயத்தை வந்து வணிகத்துல பயன்படுத்தினாங்க வணிகர்கள். ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் எதெல்லாம் அவங்க அறிந்திருந்த உலோகம் பார்த்தீங்கன்னா தங்கம். தங்கம்னா என்னவென்று அழைக்கப்படும்னா ஹிரண்யா என்று அழைக்கப்படுகிறது. இரும்பு என்பது சியாமா, தாமிரம், செம்பு, அயாஸ் என்று அழைக்கப்படுது. ரிக்வேத காலத்தில் அறிந்திருந்த உலோகங்கள். அதுக்கப்புறம் அவங்க மதம், நம்ம அதாவது சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு மதத்தை பத்தி தெரியாது, அந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கலன்னு பார்த்தோம். ஆனா மதம் எல்லாமே எங்க ஆரம்பமாகுது, இந்த ரிக்வேத காலத்தில் தான் உள்ள ஆரம்பமாகுது. ரிக்வேத கால ஆரியர்கள் பெரும்பாலும் நிலம் மற்றும் ஆகாய கடவுள்களை வழிபட்டாங்க. நிலத்தையும் வானத்தையும் கடவுளாக வழிபட்டாங்க எங்க ரிக்வேத காலத்துல. ரிக்வேதனா யாரு, முன்வேத காலத்துல. இந்த பக்கம் இருக்கும்போது ஆகாயம், நிலம் இது ரெண்டுத்தையும் கடவுளாக வழிபட்டாங்க. அது என்னெல்லாம் சொல்றாங்க பாரு. பிருத்வி என்பது நிலம், அக்னி என்பது நெருப்பு, வாயு என்பது காற்று, வருணன் என்பது மழை, இந்திரன் என்பது இடி போன்றவை எல்லாமே என்னதுன்னா நிலம் மற்றும் ஆகாய கடவுள், அதனுடைய பிரிவு தான் இதெல்லாம். இதையெல்லாம் வழிபட்டாங்க முன்வேத காலத்துல. அதுக்கப்புறம் மேலும் அதீதி, அதீதி என்பது நித்திய கடவுள். நித்தியம்னு என்னது, தூக்கம். தூக்கத்துக்கு உண்டான கடவுள் எதுனா அதீதி.
உஷா என்பது விடியற்காலை தோற்றம், விடியற்காலையில் தோன்றக்கூடிய கடவுள் தான் உஷா. இது வந்துட்டு ஆகிய குறைவான அங்க வந்து என்ன பார்த்தோம், சிந்துவெளி நாகரிகத்துல பெண் தெய்வங்களை வணங்கினாங்க, அந்த சிலைகள்லாம் கிடைக்கிறதுனால அதை வச்சு அவங்க சொன்னாங்க. ஆனா இங்க பெண் தெய்வங்களை குறைவாகத்தான் வணங்கினாங்கன்னு சொல்றாங்க. அவர்களின் மதம் சடங்கு முறைகளை மையமாக கொண்டது. அவங்க மதம் ஒன்று பின்பற்றினாங்க இல்லையா, மதம் உள்ள வந்தாச்சு. அப்போ அந்த மதத்தை எதன் அடிப்படையில் பின்பற்றுறாங்கன்னா, சடங்கு முறைகளை, சடங்கு சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சடங்கு முறைகளை மையமாக கொண்டுதான் மதமே இருந்துச்சுன்றாங்க. அப்போ வேத மந்திரங்களை, அதாவது வேத மந்திரங்கள்லாம் பாடுவாங்க இல்லையா, அந்த மந்திரங்களை என்ன பண்ணுவாங்க, பாராயணம் செய்வதே வழிபாட்டு முறையாக இருந்தது. மந்திரங்களை மனப்பாடம் செஞ்சு அதை வந்து பாராயணம் பண்ணி வழிபடுறது தான் இவங்களுடைய வழிபாட்டு முறையாக இருந்தது. குழந்தைகள்னா என்னவென்று அழைக்கப்பட்டாங்கன்னா பிரஜா, கால்நடைகள் வந்து பசு, செல்வம்னா தனா ஆகியவற்றின் நலனுக்காக மக்கள் தெய்வங்களை வணங்கினாங்க. அது குழந்தைகள் நல்லா இருக்கணும், கால்நடைகள் நல்லா இருக்கணும், செல்வம் நிறைய இருக்கணும், இதெல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக கடவுளை வணங்கினாங்கன்னு சொல்றாங்க. பசு வந்துட்டு புனிதமான விலங்காக கருதப்பட்டது. இப்பவும் அப்படிதான் இருக்குது. அக்காலத்தில் கோவில்கள் கிடையாது, சிலை வழிபாடும் கிடையாது. பசு வந்து புனிதமான விலங்காக கருதப்பட்டிருக்காங்க. காலத்துல என்ன இல்லை, கோவில் கிடையாது, கோவிலுக்குள்ள சிலையும் கிடையாது. எப்போ, வேத காலத்துல. பின்னாளில் மதகுரு இருப்பது ஒரு தொழிலாக மாறிப்போச்சு. அரசருக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு பிரிவை உருவாக்கணும் இந்த மதகுரு. பின்னாடி என்னவாயிடுச்சுன்னா ஒரு தொழிலா உருவாக்கிட்டாங்க. அது ஒரு தொழிலா கொண்டு வந்துட்டாங்க. அது தொழிலா கொண்டு வட்டது மட்டுமல்லாது அது பரம்பரையா, அப்பா இருந்தா பையன், பையன் இருந்தா அவனுடைய பையன், இப்படி தாத்தா அப்படி குள் தாத்தா பேரன் அப்பா இப்படி வந்துடுச்சு. அப்ப எப்படி வந்துச்சுன்னா பரம்பரை தொழிலாக ஆயிடுச்சு. ஆரியர் அல்லாத கடவுள்களும் ஏற்பட்டுலாம், அதாவது இவங்கெல்லாம் ஆரியர், அது அல்லாத மற்ற கடவுள்களும் ஏற்பட்டலாம். அதுதான் எப்படின்னா இந்திரன் அக்னியும் முக்கியத்துவத்தை இழந்துச்சு. ஏன்னா அதெல்லாம் அவங்க வழிபட்டுட்டு இருந்தாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஆரியர் அல்லாத கடவுள் உள்ள வந்ததுனால இந்த பழைய கடவுள் இந்திரன் அக்னி இதெல்லாம் வந்து முக்கியத்துவத்தை இழந்துருச்சு. அப்ப பிரஜாபதி என்பவர் படைப்பவர், அதாவது உயிரினங்களை படைப்பவர் வந்துட்டு பிரஜாபதி. காப்பவர் யாருன்னா விஷ்ணு. ருத்ரன் யாருன்னா அழிப்பவர். ஆகிய கடவுள்கள் முக்கியத்துவம் பெற்றன. வேள்விகளும் சடங்குகளும் மிகவும் விரிவடைந்துச்சு. அதாவது இந்திரன் அக்னி இந்த கடவுள்லாம் போயிட்டாரு. ஆரியர்கள் அல்லாத கடவுள் உள்ள வந்ததுனால பிரஜாபதினா படைப்பவர், விஷ்ணுனா காப்பவர், ருத்ரனா அழிப்பவர் போன்ற கடவுள்லாம் முக்கியத்துவம் பண்றாங்க பின்வேத காலத்துல. அதுக்கப்புறம் பின்வேத காலத்துல தான் என்ன வருது, சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் உள்ள, வேள்வி நடத்துறது இது எல்லாம் உள்ள ஆரம்பமாகுது. அப்போ வேத காலத்துல கல்வி முறை எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா குருகுல கல்வி. குருகுல கல்வினா திண்ணை பள்ளிக்கூடம்னு சொல்லுவோம். அதுதான் வந்து குருகுல கல்வி முறை. குருகுல கல்வி முறை என்பது பழங்கால கற்றல் முறை தான் வந்து இந்த குருகுல கல்வி முறை. அப்போ குருகுலம் என்னும் சொல் எதிலிருந்து வந்தது பார்த்தீங்கன்னா, குருனா ஆசிரியர், குலம்னா குடும்பம் அல்லது வீடு. அப்போ குருனா ஆசிரியர், குலம்னா குடும்பம் அல்லது வீடு என்ற இரண்டு சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து உருவானது தான் வந்து இந்த குருகுலம். குருனா ஆசிரியர், குலம்னா வீடு அல்லது குடும்பம். இதுதான் அந்த ரெண்டு வார்த்தை எதுல இருந்து வந்ததுன்னா சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து உருவானது. அது அப்படின்ற அதனுடைய கூட்டு தான் வந்து குருகுலம். இது வந்து திண்ணை பள்ளிக்கூடம் சொல்லுவாங்க, பழங்கால கற்றல் முறை. இம்முறைகள் மாணவர்களை வந்துட்டு என்ன சொல்றேன்னா, சிஷ்யர்கள் குருவுடன் தங்கியிருந்து, மாணவர்களை என்னன்னு சொல்றாங்கன்னா, குருனா ஆசிரியர், சிஷ்யனா யாரு, மாணவர்கள். அப்போ தங்கியிருந்து அவருக்கு சேவை செய்யணும். ஆசிரியருக்கு என்ன செய்யணும், சேவை செய்யணும். சேவை செஞ்சது மட்டும் இல்லாம கல்வியும் கற்று அறிவையும் பெருக்கணும். மாணவர்கள் அவர்கிட்ட போய் தங்கி அவருக்கு சேவை செய்யறது மட்டுமல்லாமல் கல்வியும் கற்று அறிவையும் பெருக்கிக்கணும்னு சொல்றாங்க. வாய்மொழி மரபில் மாணவர்கள் பாடங்களை கற்றாங்க. எந்த மாதிரி பார்த்தோம், நம்ம தான் சுருதி ஸ்மிருதின்னு பார்த்துலாம். அப்போ சுருதினா என்னது, வாய்மொழியாதான் மாணவர்கள் வந்து பாடங்களை கற்றாங்க. எப்போ, அந்த குலக்கல்வி முறையில. கற்றவை அனைத்தையும் மாணவர்கள் என்ன செய்யணும், மனப்பாடம் செய்யணும். ஆனா நீங்க இப்ப என்ன செய்யக்கூடாது, மனப்பாடம் செய்யக்கூடாது, புரிஞ்சு பாடத்தை படிக்கணும். 4 வேதங்கள், ரிக்கு சாம யஜூர் அதர்வனம், இந்த 4 வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், இலக்கணம், தர்க்கவியல், நெறிமுறைகள், ஜோதிடம், அப்பவே கணிதம், இராணுவத்தினுடைய உத்திகள் ஆகியவை இந்த குருகுல கல்வியில் மாணவர்களுக்கு இவை அனைத்தும் கற்றுத்தரப்பட்ட பாட பிரிவுகள். சரியா? அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கமான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான பயிற்சியும் வேத காலத்துல வந்து கற்பிக்கப்பட்டது. ஒழுக்கம்னா டிசிப்ளினா இருக்கணும், டைமிங்க்கு வர்றது, டைமிங்க்கு போறது, அவங்க சொல்றது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். அதுதான் வந்துட்டு
ஒழுக்கம்னாவே இதுதான். அவங்க சொல்றது எல்லாத்தையும் வந்துட்டு மேற்கொள்ளணும். இதுதான் வந்து அந்த காலத்தில் நடந்த குருகுல கல்வி. ஆசிரியர் மாணவர்கள் அவங்க இடத்துல தங்கி அவருக்கு சேவை செய்து வாய்மொழியை கற்று அறிவு பெருக்கிக்கணும். இதுதான் அங்கே உள்ளது. இப்போ இரு பிறப்பாளர்கள், அதாவது இரு பிறப்பாளர்னா டிவிஜாஸ் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு பிறப்பு, ஒரு ஆண் குழந்தை இருக்கிறான்னா ஒன்று வந்துட்டு உடலால் பிறக்கிறது வந்து ஒரு பிறப்பாகவும், இன்னொன்று வந்து ஆன்மீக வழியில் போகிறாங்க இல்லையா, அதை ஒரு பிறப்பாகவும் சொல்கிறாங்க. இதுதான் வந்து இரு பிறப்புகள். இரு பிறப்பாளர்கள் என்பது என்னன்னா, உடலால் பிறக்கிறது ஒன்று, ஆன்மீகம் சார்ந்து போகும்போது அது ஒரு பிறப்பாக ரெண்டாக கன்சிடர் பண்ணுறாங்க இவங்க. அப்போ அது என்ன சொல்லணும்னா டிவிஜாஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ குருகுலத்தில் மாணவர்களாக சேர்க்கப்படும். அப்போ அந்த மாணவர்களை எப்படி சேர்த்துக்குன்னா, ஒன்று வந்து ஆன்மீக வழியில் போகணும், ஒன்று வந்து உடலால் பிறந்தது. இந்த உடம்பு வந்து பிறந்தாச்சு, அதுக்கப்புறம் ஆன்மீக வழியில் போனது ரெண்டு பிரிப்பாக பிறப்பால் ரெண்டு பிரிவாக அதை பிரிக்கிறாங்க. ஆனால் வந்து யாருக்கு கிடையாது, பெண்களுக்கு பொது கல்வி அளிக்கப்படவில்லைன்னு பார்த்துட்டு, பின்வேத காலத்தில் அதை கூட கிடையாது. முன்வேத காலத்திலேயாவது கொஞ்சமாவது மதிப்பு இருந்தது, பின்வேத காலத்தில் எதுவுமே அளிக்கப்படவில்லை. இது ரெண்டுத்தையும் யாரை இரு பிறப்பாளர்கள்னா யார், மாணவர்களை மட்டும்தான் இது குறிக்கும். அவர்கள் தான் சேர்த்து கொல்லப்படுது. அதுதான் வந்து டிவிஜாஸ் சொல்கிறாங்க. அப்போ 4 வகையான ஆசிரமங்கள் இருந்தது. எப்படி வந்துட்டு 4 வகையான வேத காலத்தில் இருந்ததோ, 4 வேதங்கள் இருந்ததோ, அதே மாதிரி என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா 4 வகையான ஆசிரமங்கள் இருந்தது. எந்த அடிப்படையில் அந்த ஆசிரமங்களை பிரிச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, வயதின் அடிப்படையில் இந்த ஆசிரமங்களை வந்து பிரிச்சிருந்தாங்க. பின்வேத கால இறுதியில் வாழ்க்கையின் 4 நிலைகள், அதுதான் வந்து பின்வேத காலத்தில் தான். இது முன்வேத காலத்தில் கிடையாது. ஏன்னா அங்கே இருக்கும்போது எதுவுமே அவ்வளோ பின்பற்றப்படலை. இப்படி கிழக்கு நோக்கி வந்து கங்கை யமுனா பகுதியில் குடியேறினதுக்கு அப்புறம் தான் இரும்பு பற்றி கண்டுபிடிக்கிறாங்க. பெரிய பெரிய பேரரசெல்லாம் உருவாகுது. இது எல்லாமே உருவானதுக்கு அப்புறம் தான் எல்லாமே உருவாகுது. பெரிய அரசு உருவாச்சு. இங்க எல்லாமே தான் பாகுபாடுன்றது எல்லாமே எங்க ஊர்னா பின் வேத காலத்துல தான் இங்க கங்கை யமுனா பகுதியில மக்கள் தங்கினதுக்கு அப்புறம் தான் எல்லாமே உருவானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 4 நிலைகள் 4 ஆசிரமங்கள் என்ற கோட்பாடு வந்து உருவாயிடுச்சு. எதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க, வயதின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. இறுதியின் வாழ்க்கையின் 4 நிலைகள் என்ன, ஒரு பின்வேத காலத்துல என்னன்னா 4 நிலையா பிரிக்கிறாங்க. 4 நிலைகளுக்கு என்ன சொல்லணும்னா 4 ஆசிரமங்கள்னு சொல்றாங்க. அப்போ அது என்னென்ன கோட்பாடு சொல்லுதுன்னு பார்க்கணும். 4 கோட்பாடுகள். ஒன்று வந்து பிரம்மச்சாரியம். பிரம்மச்சாரியம் என்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர் பருவத்தை தான் பிரம்மச்சாரியம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிரகஸ்தம். கிரகஸ்தம் என்பது திருமண வாழ்க்கை தான் வந்து கிரகஸ்தம். முதல்ல வந்து பிரம்மச்சரியம் என்பது மாணவர் பருவம், வயதின் அடிப்படையில் இதை பிரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வயது வந்து கிரகஸ்த வயது, இது வந்து திருமண வாழ்க்கை வயதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வனப்பிரஸ்தம் என்ற அதுக்கு அடுத்த வயது வந்து வனப்பிரஸ்தம், இது காடுகளுக்கு சென்று தவம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் தவம் பண்ணிட்டு வந்த பிறகு என்ன ஆகுறாங்க, அவங்க வந்துட்டு மோட்சம் அடைவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் மோட்சம் அடைஞ்சதுக்கு அப்புறம் சன்னியாச வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏற்படுற வயது இது வித்தியாசம். அப்போ சன்னியாசம் அடைந்துன்னா வீடு பேரு அடைவதற்கான துறவர வாழ்க்கையை மேற்கொள்ளுதல், மோட்சம் அடைவாங்க. அதாவது காடுகளுக்கெல்லாம் சென்று தவம் இருந்த பிறகு என்ன ஆகுனா நல்லா மோட்சம் அடைந்து போதனைகள், அதாவது தான் கற்ற பெற்ற அறிவை வந்துட்டு மக்களுக்கு போதிக்கிறது தான் வந்து இதுதான் வந்து வீடு பேரு அடைதல். அது இந்த சந்நியாசம் என்ற பிரிவு. இதுதான் வந்து 4 ஆசிரமங்கள். ஒன்று வந்து பிரம்மச்சரியம், மாணவர் பருவம், கிரகஸ்தம் திருமண வாழ்க்கை, வனப்பிரஸ்தம் காடுகளுக்கு சென்று தவம் செய்கிறது. தவம் செஞ்ச பிறகு என்ன ஆகுதுன்னா அறிவு பெறுது, மோட்சம் அடைகிறாங்க. மோட்சம் அடைஞ்ச அந்த போதனைகள்லாம் யாருக்கு சொல்றாங்க, மக்களுக்கு தான் பெற்றதை அந்த ஞானத்தை வந்து மக்களுக்கு போதிக்கிறாங்க. இதுதான் வந்துட்டு 4 பிரிவா பிரிக்கிறாங்க. ஓகே. அப்போ சிந்து வெளி மற்றும் வேதகால நாகரிகங்களுக்கு இடையேயான வேறுபாடுகள் என்னெல்லாம் படிச்சிங்களோ இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும், எழுதணும். அப்புறம் தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சமகாலத்தில் நிலவிய பண்பாடுகள். தென்னிந்தியானா எங்கன்னா இதுதான் தென்னிந்தியா. இது ஃபுல்லா தென்னிந்தியா, இது வட இந்தியா. இந்த இடத்துல இந்த தென்னிந்தியா முழுவதும் எதுனா கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, இந்த 4 மாநிலத்தை என்ன சொல்லுவாங்கன்னா தென்னிந்தியான்னு சொல்லுவாங்க. இந்த தென்னிந்தியாவில் இருந்த பண்பாடும் தமிழ்நாட்டில் இருந்த பண்பாடும் சமம்னு சொல்றாங்க. அதே காலகட்டத்தில் எப்படி நடந்தது, தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சமகாலத்தில் இந்த காலத்தில் இங்கே நடந்ததும் தமிழ்நாட்டிலையும் ரெண்டுத்தையும் என்ன சொல்கிறாங்க, ரெண்டுத்தையுமே வந்து வித்தியாசப்படுத்தி தான் பார்த்துட்டு தான் கொடுத்துருக்காங்க. நீங்களும் அப்படி தான் படிக்கணும். அப்போ வட இந்தியாவின் தொடக்க கால வேத பண்பாடு
வட இந்தியாவில் முதல்ல உள்ள வராங்க இல்லையா, அதுதான் வந்து தொடக்க காலம். உள்ள வடக்கு பக்கம் வர்றது. அப்போ வட இந்தியாவின் தொடக்க காலம்னா வந்துட்டு இந்த பக்கம் மேலே பாகிஸ்தான் பக்கம் உள்ள வந்த பண்பாடும் இந்திய துணைக்கண்டத்தின் ஏனைய பகுதிகளில் அந்த பக்கம் அவங்க வரும்போது இந்திய துணைக்கண்டத்தில் மற்ற பகுதிகளில் அவங்க வட இந்தியாவுடைய தொடக்க கால பண்பாடும் இந்தியாவின் மற்ற பகுதிகளில் பண்பாடும் என்ன இருந்துச்சுன்னா, இது செம்பு காலம், அவங்க தொடக்க காலம் வேத கால பண்பாடும் ரெண்டும் வந்துட்டு ஒரே காலத்தை சார்ந்த மாதிரி ஒத்து போகுதாம். அதாவது இது வந்துட்டு தொடக்க காலம், வேத காலம்னா முன் வேத காலம், தொடக்க வேத காலம்னு வச்சுக்கோங்க. இந்த பண்பாடும் இந்தியாவில் மற்ற பகுதியில் பரவி இருந்தது, இங்கே விட்டுடுங்க, மற்ற பகுதி இங்கெல்லாம் பரவி இருந்தது இல்லை தென்னிந்தியாவில், இது ரெண்டும் ஒரே காலத்தை மாதிரி ஒத்து போகுது. இவங்க என்ன பயன்படுத்துகிறாங்க, செம்பு பயன்படுத்துகிறாங்க. யார் செம்பு விட்டுட்டு போனாங்க, சிந்து சமவெளி மக்கள் வந்து செம்பு விட்டுட்டு போனாங்க. அப்போ அந்த மக்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. இவங்க வந்துட்டு இவங்க என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு இங்கே சொல்லலை, ஆனால் இது ரெண்டும் ஒன்றா ஒத்து போகுதுன்னு சொல்கிறாங்க. அங்கே தான் ஒத்து போகுது. மக்கள் செம்பையும், அதாவது சால்கோ அப்படின்றது கல், லித்திக் என்பது சால்கோ என்பது மக்கள், செம்பு சால்கோ என்பது செம்பு, லித்திக் என்பது கல் ஒரே காலகட்டத்தில் பயன்படுத்தியதால், அதாவது மக்கள் செம்பையும் கல்லையும், இவங்க செம்பை பயன்படுத்துகிறாங்க, அவங்க கல்லை பயன்படுத்துகிறாங்க. இது ரெண்டுத்தையும் ஒரே காலகட்டம், இவங்க வாழ்ந்த காலமும் அவங்க வாழ்ந்த காலமும் ஒரே காலகட்டத்தினால இது என்னன்னு சொல்கிறோன்னா செம்பு காலம் சொல்கிறாங்க. அதாவது சால்கோ லித்திக் பீரியடுன்னு சொல்கிறாங்க. அப்போது செம்பு காலகட்டம். இந்த பக்கம் தென்னிந்தியாவில் செம்பும் அந்த பக்கம் முன்வேத காலத்தில் வந்து கல்லையும் பயன்படுத்தினதை சால்கோ லித்திக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா தமிழில் வந்துட்டு செம்பு காலகட்டம்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இது ரெண்டும் ஒரே காலகட்டத்துன்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் செம்பு கால பண்பாடு முதிர்ந்த நிலை அரப்பா, அதான் சொன்னேன் இல்லையா, இந்தியாவில் செம்பு கால பண்பாடு முதிர்ந்துன்னா அந்த வீழ்ச்சி அடைகிறாங்க இல்லையா, 1900 அந்த வீழ்ச்சி அடைந்த பண்பாட்டோடைய சமகாலம்தான் இந்தியாவின் செம்புகால பண்பாடுன்றாங்க. அரப்பா மக்கள் முதிர்ச்சி அடைந்த பண்பாட்டோட தான் இந்தியாவுடைய செம்புகால பண்பாடும், முதிர்ச்சி நிலை அடைந்த அரப்பா பண்பாட்டின் சமகாலம் இது ரெண்டுத்தையும் ஒன்றா சொல்லுவாங்க. அப்போ அரப்பா பண்பாட்டின் வீழ்ச்சிக்கு பின்னரும் கூட செம்புகால பண்பாடு தொடர்ந்து நிலவியது. அதாவது அவங்க அவங்க இப்போ இல்லாமல் வீழ்ச்சி அடைஞ்சிட்டாலும் அவங்க பயன்படுத்தின பொருட்கள் வந்து சில இடத்துல பயன்படுத்திட்டு தானே இருந்திருப்பாங்க. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அரப்பா பண்பாட்டின் வீழ்ச்சிக்கு பின்னர் 1900 வீழ்ச்சி அடைஞ்சாலும் செம்புகால பண்பாடு அவங்களோட அது போயிருக்காது, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கு இல்லையா, அந்த பண்பாடு வந்துட்டு அப்படியே மற்ற இடத்திற்கும் அது நிலவிருக்குதுன்றாங்க தொடர்ந்து. அப்போ வட இந்தியாவின் பின்வேத காலம், இது வந்துட்டு முன்வேத காலம், அது முன்வேத காலமும் தென்னிந்தியாவில் வந்துட்டு இந்த செம்பு பாண்டம் ஒன்றுன்னு சொல்லிட்டேன், கல்லும் செம்பும் ஒன்றா பயன்படுத்துகிறாங்க ஒரு காலகட்டத்தில். வட இந்தியாவில் பின்வேத பண்பாடு, இது பின்வேத காலம்னா இது பின்வேத கால பண்பாடு. இந்த பின்வேத கால பண்பாடு எதனோட ஒத்து போகுது பாருங்க. அப்போ வட இந்தியாவில் பெண் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவின் இரும்பு காலம், அது வந்துட்டு செம்பும் இங்கே வந்து இரும்பு காலமும் சமமான சேர்ந்தது. அப்போ இந்த பக்கம் கிழக்கு பக்கமும் தென்னிந்தியாவில் இரும்பும், ஏன்னா இவங்க இரும்பு பயன்படுத்த வந்துட்டாங்க, இந்த பக்கம் உள்ள என்ட்ரான பிறகு இரும்பு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, தென்னிந்தியாவில் இரும்பு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது ரெண்டும் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சமகாலத்தை சார்ந்ததுன்னு. அப்போ இரும்பு காலத்தின் முடிவில் மக்கள் அந்த இரும்பு, இப்போ எப்படி செம்புக்கு முடிவு வந்துருச்சோ அதே மாதிரி இரும்பு காலத்தினுடைய முடிவிலையும் என்ன பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பெரிய பெரிய கற்களை பயன்படுத்திட்டு கிமு 600 கிபி 600 காலடி எடுத்து வச்சாங்க. அப்போ இந்த பெரிய கற்கால மக்கள் எப்படி உள்ள என்ட்ராகிறாங்கன்னா இரும்பு காலத்தினுடைய முடிவில் இந்த மக்கள் வந்துட்டு பெரிய பெரிய கற்களை பயன்படுத்தக்கூடிய பண்பாட்டுக்குள்ள உள்ள வந்ததுனால இது எப்போ இவங்க 600ஓட இவங்க முடிஞ்சிடுறாங்க. இந்த பெரிய கற்கால பண்பாடு வந்து கிமு 600 அப்போ கிமு 600 வந்து கிமு 100 வந்திருக்கும். கிமு 100 கிபி அப்படி 1 2 100 வந்து அப்போ கிபி 100 வரைக்கும் இந்த பெருங்கற்கால பண்பாடு வந்து இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சுது. பண்டைய தமிழகத்தின் பெருங்கற்காலம் சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தோடு ஒத்து போகுதாம். அப்போ இந்த பெருங்கற்காலம் எதன் கூடன்னு பார்த்தீங்கன்னா சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தோடு. அப்போ சங்க காலம் என்பது சேர சோழ பாண்டியர்கள், இந்த காலத்திற்கு இவங்க வந்துட்டு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிமு 3 வரைக்கும் இவங்க ஆண்டிருப்பாங்க. இவங்கதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருப்பாங்க பாரு, அதை கூட ஒத்து போகிறது தான் இந்த பெருங்கற்காலம்னு சொல்கிறாங்க. சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தோடு ஒத்து போகுது இந்த பெருங்கற்காலம் தமிழகத்தில் அப்படின்றாங்க.
அப்போ கருப்பு சிவப்பு இவங்க எந்த மாதிரி மட்பாண்டங்கள் பெரும் கற்காலத்தில் பயன்படுத்தினாங்கன்னா கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டங்களை உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்குங்க. சிந்துவெளி மக்கள் எந்த நிறத்திலான மட்பாண்டங்கள், முன்வேத காலத்து மக்கள் எந்த நிறத்திலான மட்பாண்டங்கள், பின்வேத காலத்திலான மக்கள் எந்த நிறத்திலான மட்பாண்டங்கள், அதுக்கப்புறம் இவங்க பெருங்கற்கால மக்கள் எந்த நிறத்திலான மட்பாண்டங்கள் பயன்படுத்தினாங்கன்றது 4த்தையும் கண்டுபிடிங்க. இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இப்போ தமிழ்நாட்டின் பெருங்கற்காலம் இரும்பு காலம் 2 காலமும் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். பெருங்கற்காலம் என்பது ஆங்கிலத்தில் மெகாலித்திக் ஏஜ் என்று அழைக்கப்படுகிறது. பெருங்கற்காலம்னாவே என்னன்னா மெகாலித்திக் ஏஜ் என்று ஆங்கிலத்தில். மெகாலித் என்பது கிரேக்க சொல். இதுவும் என்ன சொல்லுனா கிரேக்க சொல்லு. மெகா என்றால் பெரிய, லித் என்றால் கல் என்று பொருள். அப்போ இது எதனால இப்படி சொல்றாங்கன்னா இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. அவங்க என்னெல்லாம் பயன்படுத்தினாங்களோ எந்த மாதிரி பொருளை பயன்படுத்தினாங்களோ அதை வச்சுதான் அவங்க என்ன சொல்றாங்க அவங்களுடைய காலம்னே சொல்லிடுறாங்க. அப்போ இவங்க இறந்தவர்களை புதைக்கும் போது கற்களை பெரிய பெரிய கற்களை வச்சு புதைச்சாங்க. பெரிய பெரிய கற்களை வச்சு புதைச்சதுனால பெருங்கற்கால பண்பாடுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். இது எங்க இருக்குது? தமிழ்நாட்டுல பெருங்கற்காலம் இருந்தது, இரும்பு காலம் இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ தமிழகத்தின் பெருங்கற்காலம் இரும்பு கற்காலத்தை தொல்லியல் அகழ்விடங்கள் எங்கெல்லாம் செஞ்சு பார்ப்போம். அப்போ எங்க பெருங்கற்காலம் இரும்பு காலம் 2த்தையும் அகழ்வாய்வு பொருட்கள் எங்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னு தமிழகத்துல பார்ப்போம். ஆதிச்சநல்லூர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல ஆதிச்சநல்லூர் என்ற ஊர் இருக்குது. இங்க என்ன அகழ்வாய்வு செஞ்சு என்ன பொருள்லாம் கிடைச்சிருக்குன்னு பார்த்துருவோம். இங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் முதுமக்கள் தாழிகள், பல்வகைப்பட்ட மட்பாண்டங்கள், இந்த மட்பாண்டங்கள் என்ன கலர் இருந்தா கருப்பு சிவப்பு கலர்ல இருந்திருக்கு. இரும்பாலான குத்துவால், கத்தி, ஈட்டி, அம்புகள், சில கல் மணிகள், சில தங்க ஆபரணங்கள்லாம் கிடைச்சிருக்கு ஆதிச்சநல்லூர்ல தூத்துக்குடி மாவட்டத்துல. அது மட்டுமல்லாமல் வீட்டு விலங்குகள், காட்டு விலங்குகளான புலி, யானை, மான் போன்றவற்றின் வெண்கலத்தாலான உருவங்கள். எந்த உருவம் இது? எந்த உலோகத்தாலானதுன்னா வெண்கலத்தால் ஆன உருவங்கள் தான் இந்த புலி, யானை, மானு. இது எங்க கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சது. அது மட்டும் இல்லாம மட்பாண்டங்கள் செய்தல், கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி மட்பாண்டம் செஞ்சிருக்காங்க. கல்லையும் மரத்தையும் பயன்படுத்தி பொருட்களையும் செஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு திறன் பெற்ற மக்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த ஆதிச்சநல்லூர்ல கிடைச்ச அகழ்வாய்வு பொருட்கள் மூலம். இதெல்லாம் அவங்க அகழ்ந்து செய்யப்பட்ட பொருட்கள். அதை வச்சுதான் அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்றதை நாம அறிஞ்சிக்க முடிகிறது. இப்போ கீழடி போன கிளாஸ்ல நாம பார்த்தோம். கீழடி எங்க இருக்குது? மதுரைக்கு அருகில் இருக்குது கீழடின்னு பார்த்தோம். அது எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம். அப்போ இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறைன்னு பார்த்தோம். ஏஎஸ்ஐ என்பது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு பார்த்தோம். எங்க இருக்கு? தலைமையிடம் டெல்லியில் இருக்குதுன்னு சிந்துவெளி படிக்கும் போது பார்த்தோம். அப்போ அந்த துறை என்ன பண்ணிருக்குதுன்னா திருபுவனம் தாலுக்கா எங்க இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. அந்த தாலுக்காவில் தான் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீழடி என்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துல தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா அகழ்வாய்வு செஞ்சிருக்காங்க. அந்த அகழ்வாய்வு பத்தி இப்ப பார்க்க போறோம். சங்க காலத்தை சேர்ந்த பழமையான நகரங்கள் ஆய்வு செய்துள்ளது. அங்கதான் என்னதுன்னா சங்க காலம் சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் பார்த்தோம் இல்லையா, அவர்கள் வாழ்ந்த அந்த பழமையான நகரம் தான் இந்த கீழடியில கிடைச்சிருக்கின்றாங்க. அது என்னன்னா கிடைச்சிருப்பாங்க செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள், நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் இந்த ஆய்வில் கிடைச்சிருக்கு. எப்படி நம்ம சிந்துவெளியில பார்த்தோமோ அதே மாதிரி சங்ககால மக்கள் வாழ்ந்ததற்கான சான்று எங்க கிடைச்சுன்னா இந்த கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் தான் கிடைச்சிருக்கு. யார் நடத்தினாங்கன்னா இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை நிறுவனம் நடத்தினதுல கிடைச்சிருக்குன்றாங்க. மேலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் இந்த எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கு. கண்ணாடியிலான மணிகள், செம்மணிகள், வெண்கல் படிகம், முத்துக்கள், தங்க நாணயங்கள், இரும்பு பொருட்கள், சங்கு வளையல்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை. அங்க என்ன படிச்சோம்? லோத்தல்ல ஒரு அளவு ஒன்று படிச்சுல தந்தத்தால் ஆனதுன்னு. அது என்ன அளவு சொல்லுங்க? 1704 மில்லிமீட்டர் அளவு ஒன்று தந்தத்தால் கிடைச்சிடும். அதே மாதிரி தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை எங்க கிடைச்சிருக்குன்னா இந்த சங்ககால மக்களுடையது கிடைச்சிருக்கு. அப்போ இதெல்லாம் தோண்டி எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இது மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா கிடைச்சிருக்கு எங்க கீழடியில. அதை என்ன செஞ்சிருக்கோம்னா 2017ஆம் ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை, அதாவது டெல்லியில் இருக்குதுல்ல இந்திய தொல்லியல் துறை, இதுல கிடைச்ச 2 சாம்பிளை எடுத்து அதாவது வயது கணிக்கிறதுக்கு நம்ம படிச்சுல கார்பன் C14 சொல்லிட்டு அதன் அடிப்படையில வயதை கணிக்கிற முறையில
கணிக்கிறதுக்காக எங்க அமைச்சிருக்காங்கன்னா அமெரிக்காவில் உள்ள புளோரிடா என்னும் இடத்தில் பீட்டா அனாலிட்டிக் என்ற ஒரு நிறுவனம் இருக்குது. அதாவது இந்த வயது எந்த காலத்தை சேர்ந்ததுன்றது கணிக்கிறது எங்க இருக்குதுன்னா C14 என்ற வயது கணிப்பு முறை ஒன்றது பார்த்தோம். அது 2 சாம்பிள் இங்கிருந்து அகழ்வாய்வு செய்யப்பட்டது 2017 இந்திய தொல்லியல் துறை அமைச்சது. எங்க அனுப்புனாங்கன்னு பார்த்தீங்கன்னா புளோரிடா மாகாணம். அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்குது. அந்த மாகாணத்துல என்ன இருக்குன்னா பீட்டா அனாலிட்டிக் என்ற நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்துக்கிட்ட அனுப்பி அது நிறுவனம் வந்து சோதனை பண்ணதுல அந்த சோதனையில் இந்த கிடைச்ச பொருள் எல்லாம் கிமு 200, அதாவது இப்படி இதுதான் வந்து பொது ஆண்டுனா இதிலிருந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி காலகட்டத்தை சார்ந்தது தான் இந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீட்டா அனாலிட்டிக் நிறுவனம் வந்துட்டு உறுதி செஞ்சிருக்காங்க. அது எதன் மூலமா கணிக்கிறாங்கன்னா C14 கார்பன் 14 வயது கணிப்பு முறையில தான் கணிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொல் பொருட்கள் கிடைச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம ரோம் நாட்டிலிருந்து சேர்ந்த பழங்கால அந்த நாட்டை சேர்ந்த தொல் பொருட்களும் கிடைச்சிருக்கான். நம்ம சங்க காலத்துது மட்டும் கிடையாது, ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொல் பொருட்கள் கிடைச்சிருக்கு. இவை இந்தியாவிற்கு அது என்ன சொல்லுதுன்னா இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் நிலவிய வணிக தொடர்பிற்கு மேலும் இது சான்றுகள். அப்போ இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே வணிகம் தொடர்பற்றதுக்கான சான்று தான் இங்க கிடைச்ச ரோம் நாட்டுடைய பழங்கால தொல்பொருள் அதுக்குன்னு சொல்றாங்க. அப்போ ரோம் நாட்டு எந்த நாட்டினுடைய தலைநகரன்னு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்க. தீபகற்ப இந்தியாவிலிருந்து, அதாவது இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு என்னெல்லாம் உற்பத்தி செய்யப்பட்டது ஏற்றுமதினா எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்து அலெக்சாண்ட்ரியா என்ற துறைமுகம் அவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பன குறித்தும் பெரிப்ளஸில் குறிப்பிடுறாங்க. அதாவது பெரிப்ளஸ் என்பது ஒரு கிரேக்க நூல். அந்த நூல் வந்துட்டு அலெக்சாண்ட்ரியா துறைமுகம், ஏன்னா இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டுக்கு கடல் மூலயமா பொருட்களை ஏற்றி கொண்டு போகும்போது அலெக்சாண்ட்ரியா எப்படி வந்துட்டு இங்க துறைமுகங்கள்லாம் இருந்தது, பூம்புகார்ல பார்த்தோம், அப்புறம் லோத்தல் துறைமுகம் பார்த்தோம். அந்த மாதிரி துறைமுகத்திலிருந்து அதே மாதிரி அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்துல இதற்கு வரி செலுத்தப்பட்டதுக்கான குறிப்பு வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பெரிப்ளஸ்ல வந்து இருக்குதான். எதுக்கு இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்து இந்த பெரிப்ளஸ் நூல்ல வந்து எழுதியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடங்கள், அந்த பொருட்கள் இதெல்லாம். இப்போ பொருந்தல் எங்க இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல தான் பொருந்தல் இருக்கு. இங்க என்ன பொருள்லாம் கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா புதைக்குழி பொருட்கள். அதாவது புதைக்குழி பொருட்கள்னா புதைஞ்சு போன குழி, அந்த அந்த புதைக்குழினா புதைந்து போன பொருட்கள்லாம் அந்த காலத்துல பயன்படுத்தின. அப்புறம் கண்ணாடி மணிகள். அந்த கண்ணாடி மணிகள் என்னென்ன நிறம்னா வெள்ளை, சிகப்பு, மஞ்சள், நீலம், எல்லா பச்சை, இந்த 5 வண்ணங்களிலும் அந்த மணிகள் வந்து இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இரும்பு வாள்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள், அரிசி நிரப்பப்பட்ட பானை, இந்த அரிசி நிரப்பப்பட்ட பானை, பல வண்ண மணிகள், அதுக்கப்புறம் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டம், ஓரளவு அரிதான கற்களால் படிகக்கல், சிவப்பு நிற மணிக்கற்கள், சங்கு மற்றும் கண்ணாடி வளையல்கள்லாம் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது பொருந்தல். அதுக்கப்புறம் இந்த பொருந்தல் பகுதியில் கிடைத்துள்ள பொருட்கள் பொருந்தல் இது படிச்சுதான் அரிசி நிரப்பப்பட்ட பானை, பல வகையான கண்ணாடி மணிகள், அப்புறம் இது தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டம், இது எல்லாம் இங்கே கிடைச்சிருக்குன்றாங்க. இது என்னன்னு தெரியல. சங்கு, ஓகே. இப்போ இரும்பிலான கதிர் அறுக்கும் அருவாள், இரும்புல கதிர் அறுக்கக்கூடிய, அதாவது விவசாயம் பண்றதுக்கு அறுவடை செய்வாங்க இல்லையா, அந்த அறுவடை செய்யக்கூடிய அரிவாள், ஈட்டி, கொழுமுனை, உழுவதற்கான கொழுமுனை ஆகியவை தமிழக மக்கள் நெல் விளைவிப்பதற்கு சான்றுகள். அதாவது அவங்க விவசாயம் பண்ணி நெல் வந்து அறுவடை செஞ்சாங்க. ஏன்னா கதிர் இருக்கும் அருவாள் இருக்கு, ஈட்டி இருக்கு, கொழு முனைகள் பயன்படுத்துற விவசாயத்திற்கு. இதெல்லாம் வச்சு என்ன சொல்றாங்கன்னா அவங்க விவசாயத்தை செஞ்சிருக்காங்க, நெல் அறுவடை செஞ்சிருக்காங்க அப்படின்றது ஒரு எவிடன்ஸை சொல்றாங்க. இங்க கிடைத்துள்ள அரிசி நிரம்பிய பானை, இதுதான் அரிசி நிரம்பிய பானை மக்களின் அவங்க முக்கிய உணவாக அரிசி இருந்தது பற்றி சொல்லுதுன்றாங்க இந்த பொருந்தல்ல கிடைச்ச எவிடன்ஸை வச்சு. இப்போ பொருந்தலுக்கு அப்புறம் என்ன பார்க்குறோன்னா வேலூர் மாவட்டம் பையம்பள்ளி என்ற ஊர் வேலூர் மாவட்டத்தில் வருது. இங்கு மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் அகழ்வாய்வில் கிடைத்த பொருட்கள் இரும்பினால் செய்யப்பட்ட தொல் பொருட்களோடு பெருங்கற்காலத்து கருப்பு சிவப்பு மட்பாண்டங்களும் கிடைச்சிதான். அதாவது வேலூர்ல கிடைச்ச பொருள் வந்து எதை பத்தி சொல்லுதுன்னா இரும்பால செய்யப்பட்ட தோல் பொருளும் கிடைச்சிருக்கு, பெரும் கற்காலத்தை சேர்ந்த கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் வந்து பெருங்கற்காலத்தை சேர்ந்தது, இரும்பினால் செய்யப்பட்டது வந்து தொல் பொருள் வந்துட்டு இரும்பு காலத்தை சார்ந்தது. இந்த 2 பொருளும் வந்துட்டு வேலூர்ல
ஊர்ல பையம்பள்ளியில கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ பையம்பள்ளியில் அப்போ இரும்பும் தெரிஞ்சிச்சு, கருப்பு சிவப்பு மட்பாண்டம் செஞ்சதும் இந்த காலமும் தெரிஞ்சிச்சு. அப்போ இரும்பு செய்யறதுனால இரும்பு இரும்பு வந்து எப்படி வந்து உருக்கி அதை பயன்படுத்தியிருக்காங்கன்றதுக்காக சான்றுகள் கிடைச்சிருக்கான். அப்போ இரும்பு உருக்கினதற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. ரேடியோ கார்பன் முறையில் இப்பண்பாட்டின் காலம், அதாவது ரேடியோ கார்பன் முறையில இந்த பகுப்பாய்வு செய்யப்பட்டதுல இந்த இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று வந்து கிடைச்சது இல்லையா. அது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னா கிமு 1000. கிமு 1000ன்னா உள்ள உள்ள என்ட்ராகிறாங்க பாரு யாரு, இந்த ஆரியர்கள் வந்துட்டு 1000த்துல, அதுதான் இந்த காலம்னு சொல்றாங்க. இது எங்க இருந்திருக்கு, வேலூர் பையம்பள்ளியும். அப்போ ஆரியர்கள் உள்ள இந்தியா பக்கம் கிழக்கு பக்கம் வர்றதும் ஒரே சமகாலத்துன்னு சொல்றாங்க. கொடுமணல், கொடுமணல் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம். முடிஞ்சிச்சுமா. கொடுமணல் ஈரோடு மாவட்டம் பதிற்றுப்பத்தில் உள்ள இடம்பெற்றுள்ள கொடுமணல் என்னும் ஊர் இதுவே என்று அடையாளப்படுத்தும். பதிற்றுப்பத்து என்ற நூல்ல கொடுமணல் என்ற ஒரு ஊர் பேர் வந்து இருக்குதான். அது இந்த ஊரா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ இங்கு தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 150க்கும் மேற்பட்ட மண்பாண்டங்கள், அதாவது மட்பாண்டங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள்ல பொறிக்கப்பட்டிருக்குது. எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 100க்கும் மேல இருந்த மட்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதான் கொடுமணல். அது மட்டும் இல்லாமல் நூல் சுற்றி வைக்கப்படும் சுயல் அச்சுக்கள் அங்கேயும் பார்த்தோம் சிந்து வெளியிலும். அதுக்கப்புறம் சுருள்கள், துணிகளின் சிறிய துண்டுகள், கருவிகள், ஆயுதங்கள், அணிகலன்கள், மணிகள், முக்கியமாக சிவப்பு நிற மணிக்கற்கள் ஆகியவற்றையும் தொல்லியல் ஆய்வு அறிஞர்கள் கண்டறிந்து உள்ளனர். அதுக்கப்புறம் புதைக்குழி மேட்டிற்கு அருகே அதாவது புதைக்குழின்னு ஒன்று, புதைக்குழி பார்த்துருக்கு. புதைக்குழி ஒரு குழி, அது புதைக்குழி அருகே காணப்பட்ட நினைவுக்கள், அது என்னன்னு மென்கீர் என்ற ஒரு நினைவுக்கல் வந்துட்டு பெருங்காலத்தை சார்ந்த, ஏன்னா பெரிய பெரிய கல்லுனாவே அது என்ன காலத்தை சேர்ந்தது, பெருங்கற்காலத்தை சார்ந்தது என்று கணிக்கப்படுது. அது எங்கே கிடைச்சுன்னா புதைக்குழி மேட்டிற்கே கிடைச்சிருக்கின்றாங்க. எந்த கல்லுனா மென்கீர் என்ற ஒரு நினைவுக்கல், அது பெருங்கற்காலத்தை சேர்ந்தது. இப்போ தமிழ்நாட்டில் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு பார்ப்போம். அது வந்து எல்லாமே இது வந்துட்டு பெருங்கற்காலத்தை நினைவு சின்னங்கள். அது வந்துட்டு இரும்பு காலமும் கிடைச்சிருக்கு, சிலது பெருங்கற்காலம். புதிய கற்காலத்தின் கடைப்பகுதியில் அங்கே எப்படி பார்த்தோம், வேத காலத்தினுடைய கடைப்பகுதியில். அப்போ இங்க சிந்துவெளியினுடைய கடைப்பகுதியும் பார்த்தோம். இவங்க புதிய கற்காலத்தின் கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் பெருங்கால புதைப்பு முறைகளை பின்பற்ற தொடங்கி. யார் வந்துட்டு இந்த பெருங்கற்கால புதைப்பு முறைகளை பின்பற்றினாங்கன்னா புதிய கற்காலத்தில் கடைசியில வாழ்ந்திருப்பாங்க இல்லையா. ஒரு நூற்றாண்டு இருக்குதுன்னா அந்த நூற்றாண்டுல ஆரம்பத்தில் இல்லாம கடைசியா அந்த நூற்றாண்டு முடிய போற ஸ்டேஜ்ல வாழ்ந்தாங்க இல்லையா அந்த மக்கள், அவங்க வந்து இந்த பெருங்கற்காலத்தை வந்துட்டு அந்த புதைப்பு முறைகளை பின்பற்ற தொடங்கியிருக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ இம்முறையின்படி இவர்களின் உடல் பெரிய மட்பாண்டத்தில் வைக்கப்படும். ஏனைய சில பொருட்களும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களும் பெரிய மட்பாண்டம், அதில் அவங்க உடம்பு வைக்கப்படும். உடல் வைத்தப்பன்னு அவங்க பயன்படுத்திய பொருட்களும் அதன் உள்ளே வைக்கப்படும் அப்படின்றாங்க. அப்போ இந்த பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் இரும்பை குறித்து அறிவை பெற்றிருந்த சமூகமாகவும் கூடி வாழ தெரிந்திருந்த சமூகமாகவும் மிகவும் முன்னேறிய தமிழ் நாகரிகத்திற்கான சாட்சிகள் சொல்றாங்க. எப்போ வந்து இந்த இரும்பை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ, ஒரு கூடி வாழ தெரிந்த சமூகமாக இருந்திருப்பாங்க. நல்ல ஒரு முன்னேறிய தமிழ் நாகரிகத்திற்கான சாட்சியை எது சொல்றாங்கன்னா, இந்த புதிய கற்காலத்திற்கு அப்புறம் கடைசியில வாழ்ந்த இந்த பெருங்கற்கால புதைப்பு முறையை பின்பற்றி தொடங்கலை. இதன் அடிப்படையில இதை சொல்றாங்க. ஏன்னா இந்த பெரிய பெரிய பானைகளை கொண்டு உடலை வந்துட்டு பதப்படுத்தினாங்க. அதனால இது ஒரு நல்ல முன்னேறிய தமிழ் நாகரிகத்திற்கான சாட்சின்னு சொல்றாங்க. கற்திட்டைகள் டால்மென்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டால்மென் என்பது கற்திட்டைகள். இதுதான் முதுமக்கள் தாழிகள். இதுதான் இறந்தவர்களை புதைப்பதற்கான பயன்படுத்தப்பட்ட பெரிய மண் பானைகள். அப்போ இருபுறமும் 2 கற்பலகைகள் எப்படி இருக்குன்னா செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை படுகை வசத்தில் வைக்கப்படும். இக்கற்திட்டைகள் வீரராகபுரம், காஞ்சிபுரம் மாவட்டம், கும்மாளம்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம், நரசிங்கம்பட்டி, மதுரை மாவட்டம் ஆகிய இடத்துல கிடைச்சிதான். இதுதான் வந்து கற்திட்டை. இது எப்படின்னா இங்க ஒரு கல்லை நட்டிருக்காங்க, இங்க ஒரு கல்லை நட்டிருக்காங்க. இதுக்கு இடையில இறந்து போன உடலை வச்சுட்டு ஒரு பெரிய கல்லை வச்சு மூடிட்டாங்க. இதுதான் வந்து டால்மென்ஸ் கற்திட்டைகள் சொல்றாங்க. இது எங்க கிடைச்சிருக்கான், வீரராகபுரம் எங்க இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டம், கும்மாளம்பட்டி எங்க இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம், நரசிங்கம்பட்டி எங்க இருக்குன்னா மதுரை மாவட்டம். இந்த இடத்துல எல்லாம் இந்த கற்திட்டை கிடைச்சதற்கான சான்றுகள் சொல்லியிருக்காங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கற்திட்டை எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடைச்சது. ஆனா இந்த கற்திட்டை எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டவன் திட்டு தருமபுரி மாவட்டத்துல இருந்த பிக்சர் இது. நினைவு கற்கள்னா மென்கிர், அதாவது பிரிட்டன் மொழியில பார்த்தீங்கன்னா மென் என்றால் கல்லு, கிர் என்றால் நீளமான. அப்போ மென்னுனா கல்லு,
கிர்னா நீளமான கல் என்று பொருள். அப்போ ஒரே கல்லிலான இத்தூண் இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக, இப்போ செத்து போனவங்களை வச்சு மூடி வைக்கிறத விட அந்த இடத்துல புதைச்சிட்டு அவங்க மேல நேரம் நிக்க வச்சு நடுறதும் அந்த மாதிரி ஒரு வழக்கமும் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஒரே கல்லிலான இத்தூண் இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நடப்பட்டது. இதுதான் வந்து மென்கிர் என்ற நினைவுக்கல். இது எங்க கிடைச்சிருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் சிங்கரிபாளையம், தேனி மாவட்டம் வெம்பூர் ஆகிய இடங்கள்ல இந்த மாதிரி தூண்கள் கிடைச்சுன்னு சொல்றாங்க. இந்த என்ன சொல்றாங்கன்னா, இந்த தூணை வச்சு உப்பாற்றின் இரு கரைகளிலும் பழங்கால வாய்விடங்கள் இருந்ததை, அதாவது உப்பாறு இருக்குது, அது 2 கரைகளிலும் பழங்கால வாய்விடங்கள் இருந்ததை வந்து இது சுட்டி காட்டுதான். மதுரை மாவட்டத்துல நரசிங்கம்பட்டி, ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையம், கொடுமணல் போன்ற இடங்களிலும் இந்த நினைவு தூண்கள் இருக்குதாம். நடுக்கற்கள். நடுக்கற்கள்னா என்னன்னு பார்ப்போம். இதுதான் வந்துட்டு நடுக்கற்கள். நடுக்கற்கள் பார்த்தீங்கன்னா புலிமான் கோம்பை கிமு பொது ஆண்டுக்கு முன்னாடி 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததான் இந்த புலிமான் கோம்பை. இது வந்து நடுக்கற்கள். அப்போ நடுக்கற்கள் எப்படின்னு பார்ப்போம். இறந்து போன வீரனின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் நடுக்கல் ஆகும். தனது கிராமத்தை கொடிய விலங்கிலிருந்தும் அல்லது எதிரிகளிடமிருந்தும் காப்பாற்றும் முயற்சியில் மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய வீரர்களின் நினைவாக நடப்படுவது ஆகும். திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே உள்ள மானூர், தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் கோட்டை, திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கோம்பை ஆகிய இடங்களில் இந்த நடுக்கற்கள் காணப்படுகின்றன. அதாவது இந்த நடுக்கற்கள் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போன ஒரு வீரனுடைய நினைவாக நடப்படுறது. அந்த வீரன் எதற்காக உயர்த்துறதான்னு பார்த்தீங்கன்னா, மக்களை வந்துட்டு கிராமத்தை கொடிய விலங்குகிட்ட இருந்து காப்பாற்றுறது. விலங்கு வந்துருச்சுன்னா இல்லை எதிரிகிட்ட இருந்து மக்களை அச்சுறுத்துற மாதிரி எதிரிகள் வந்தாங்கன்னா அவங்களிடம் காப்பாற்றுறதுக்கும், அப்படி காப்பாற்றும் போது ஏற்பட்ட மோதல்ல உயிரிழந்தானா வீர மரணம் தழுவியதாக கருதி அவனுக்காக நடப்படுறது தான் இந்த நடுக்கற்கள். இது எங்க இருக்குதுன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே மானூர், தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் கோட்டை, திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கோம்பை. இந்த புலிமான் கோம்பை எங்க இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அவ்வளோதான், இந்த பாடம் முடிஞ்சிச்சுமா. இதை மீள்பார்வை ஒரு கிளான்ஸ் ஓவர்வியூ பார்த்துக்கணும். ஆரியர்கள் என்போர் யார்? ஆரியர்கள் கிமு 1500 இந்தியாவிற்கு குடிபெயர்ந்து இக்காலகட்டத்திற்கு வேத நூல்கள் முக்கிய சான்று. அப்போ இது என்ன சான்றுன்னு பார்த்தீங்கன்னா, வேத நூல்கள் இலக்கியங்கள்லாம் இருந்துன்னு பார்த்துட்டு அதுதான் வந்துட்டு சான்றுன்னு சொல்றாங்க. வேத அரசியல் பார்த்தீங்கன்னா வேதகால அரசியல் எந்த மாதிரி உறவு கொண்டு ரத்த உறவை வாரிசு அடிப்படையில தான் வந்துட்டே இருப்பாங்க. ஆரியர்கள் எங்க நோக்கி நடந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி நகர்ந்த போது அங்கிருந்த தொடக்க கால குடியேற்றங்கள்லாம் என்னவாயிடுச்சுன்னா, தொடக்க காட்டுற குடியேற்றங்கள்லாம் போயிட்டு என்னவாயிடுச்சு, பிரதேசமா உருவாயிடுச்சுன்றாங்க. அப்படி பிரதேசம் உருவான பிறகுதான் என்ன ஆகுது, புதிய கைவினை கலைஞர்களும் தொழில்களும் கலைகளும் வளர்ந்துச்சு. கங்கை சமவெளி பகுதிகளில் நகரங்கள் தோன்றுவதற்கு இவைகள் வழிவகுத்தன. வட இந்தியாவில் பிற்கால வேத சமூகமும் தென்னிந்தியாவில் வட இந்தியாவில் பிற்கால வேதம் இந்த பக்கம் கிழக்கு நோக்கி இருந்த வேதகால சமூகமும், தென்னிந்தியாவில் இந்த பக்கம் கிழக்கு இருக்கிற தெற்கு இருக்கிற எல்லா அதாவது தென் பகுதிகளெல்லாம் இரும்பு கால சமூகம் ஒரே காலத்தை சார்ந்ததுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதாம்மா. இந்த கலைச்சொல் அருஞ்சொல் விளக்கம் பார்த்துருவோமா. நிலையான, இரத்த உறவு, தந்தை வழி சமூகம், தெய்வம், சமகாலத்தில் உலோகவியல். அதாவது வந்து இட்டர்னல்னா நிலையான. இட்டர்னல்னா என்னது, நிலையான. இது வந்துட்டு கின்ஷிப்னா என்னது, இரத்த உறவு. இது வந்துட்டு பேட்ரியார்க்கல் என்பது என்னன்னா தந்தை வழி சமூகம். பார்த்து இல்லையா, அதாவது இட்டர்னல், கின்ஷிப். இட்டர்னல்னா நிலையான, கின்ஷிப்னா இரத்த உறவு, பேட்ரியார்க்கல்னா வந்துட்டு தந்தை வழி சமூகம். அதுக்கப்புறம் டயட்டினா வந்து தெய்வம். அதுக்கப்புறம் சமகாலத்தில்னா கென்டம்பரவரி, சமகாலத்தில். அப்புறம் உலோகவியல் வந்து மெட்டாலஜி. இது எல்லாம் வந்து கலைச்சொற்கள். நம்ம அந்த புத்தகத்தில் படித்த வார்த்தைகளுக்கான பொருள் தான் இதெல்லாம். படிச்சிட்டிங்கன்னா ஒரு பாடத்தினுடைய ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். தேங்க்யூம்மா. இது எல்லாமே நீங்களே படித்து இதுக்கு விடையளிங்க. அந்த பாடத்தில் எவ்வளோலாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு ஓவர் வியூ உங்களுக்கு தெரியும், புரிதல் தெரியும் பாடத்தில் எவ்வளோ நம்ம புரிஞ்சு